بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஜமாத்தார்களே, பெரியவர்களே, இந்த நேரத்திலே நாங்கள் சொல்வதென்ன என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை எதற்காக வேண்டி தந்திருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த கொள்கைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறதோ இந்த கொள்கைகளுக்கு மாற்றமாக சில பேர் அவதூறான பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள். சில பேர் நாம் இஸ்லாத்தில் இல்லாத புதிய கருத்துக்களை எல்லாம் இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே விதைக்கிறோம் என்ற பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். இன்னும் சிலர் ஒன்றுபட்ட சமுதாயத்தை, ஒரே அணியில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை இந்த தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு பிரித்து சின்னாபின்னமாக ஆக்கி இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை குலைத்து விட்டார்கள் என்றெல்லாம் பேசி வருவதை காண முடிகிறது. நம்முடைய ஜமாத்தை பற்றி, நம்முடைய அமைப்பை பற்றி, நாங்கள் பேசுகின்ற இந்த கருத்துக்களை பற்றி எதிர்வாதம் செய்யக்கூடியவர்கள், பொய் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் நேற்றைக்கு இன்றைக்கு மாத்திரம் அவர்கள் செய்கிறார்கள் என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் என்றைக்கு இந்த கொள்கைகளை தமிழகத்திலே எடுத்து வைத்தார்களோ அன்றில் இருந்து இன்று வரையிலையும் எங்களை பற்றி தவறான பிரச்சாரங்கள் இன்றைக்கும் ஓய்ந்தபாடில்லை. 30 வருடங்களுக்கு முன்பு ஏகத்துவத்தை இந்த மண்ணிலே நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். அன்றைக்கு இந்த பிரச்சாரம் மாத்திரம் இருந்ததில்லை. இதோடு சேர்த்து அடியும் உதையும் வழக்குகளும் எங்களுக்கு ஏற்பட்டது. இதை லேசாக சொல்லிவிட்டு இன்னும் எங்களுடைய தலைப்பை இன்னும் கொஞ்சம் முழுமையாக ஆய்வு செய்யலாம். ஏனென்றால் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு புதிதாக சில சகோதரர்கள் வந்திருக்கலாம். இந்த ஏகத்துவ கொள்கையை இன்றைக்கு கூட சில சகோதரர்கள் ஏற்றிருக்கலாம். இந்த ஏகத்துவவாதிகள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்பதற்கு கூட சில சகோதரர்கள் வந்திருக்கலாம். எனவே ஆரம்பத்திலே நாங்கள் பட்ட அடி, நாங்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி நாங்கள் செய்த தியாகங்கள் பெருமைக்காக வேண்டி அல்ல. சில வரலாற்று செய்திகளை நாம் தெரிந்தால் இந்த எதிர்ப்பு பிரச்சாரங்கள், எதிர்ப்பு அணிகள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கும், இன்றைக்கு அவர்களுடைய எதிர்ப்புகள் எப்படியெல்லாம் முனைமழுங்கி போய்விட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இவைகளெல்லாம் ஒரு ஆதாரமாக அமையும். 80களிலே நம்முடைய ஜமாத்தை சார்ந்த பெரிய பெரிய அறிஞர்கள், ஆலிம்கள் இந்த ஏகத்துவ கருத்துக்களை சொல்லுகின்ற அந்த நேரத்திலே சாதாரணமாக அவர்கள் சொல்லவில்லை. மிக கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலே சொன்னார்கள். அந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்றால், ஒரு ஊரிலே தர்கா கூடாது என்று நாங்கள் பேசுகிறோம் என்றால் அங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய டீப் லைட்டுகள் அத்தனையுமே உடைத்து எறியப்படும். மீட்டிங்களிலே பேசுகின்ற அந்த நேரத்திலே பார்வையாளர்கள் என்ற போர்வையிலே வந்திருக்கக்கூடிய சிலர் எங்களை நோக்கி கற்களை வீசினார்கள். கற்களை வாங்கிக் கொண்டு, அடிகளை வாங்கிக் கொண்டுதான்
ஒவ்வொரு இடத்திலேயுமே பிரச்சாரம் செய்வோம். சில இடங்களிலே மீட்டிங்க்கு போலீஸை சார்ந்தவர்களும் காவல்துறை சார்ந்தவர்களும் அனுமதி தர மாட்டார்கள். நீங்க மீட்டிங் போட்டா பிரச்சனை வந்துரும், ஊருக்குள்ள சண்டை வந்துரும். அந்த சுன்ன ஜமாத்தை சார்ந்தவர்கள் எதை சொல்கிறார்களோ அதே நீங்க கேட்டு போங்க. ஏன்னா ஊர்ல நீங்க 2 பேர் தான் இருக்கிறீங்க, ஊர்ல ஒரு ஆள் தான் நீங்க இருக்கிறீங்க, வேற ஆளே கிடையாது, நீங்க அவங்களோடு சேர்ந்து போயிருங்க என்று காவல்துறையை சார்ந்தவர்களே நமக்கு புத்திமதி சொல்வார்கள். அதற்கு பின்னால் உயரதிகாரிகளை சந்திப்போம். அவர்கள் நீங்க மீட்டிங் போடாதீங்க, ஏதாவது உங்களுக்குன்னு உள்ள இடத்துல ஒரு வீட்டில அல்லது ஒரு கல்யாண மண்டபத்தில் உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க என்றெல்லாம் நம்முடைய கூட்டங்களை பப்ளிக் மீட்டிங்களை தடை செய்த காலங்கள். அதனுடைய உச்சகட்டம் என்னவென்று தெரியுமா? மேலப்பாளையத்திலே சகோதரர் பிஜே அவர்கள் ஒரு நேரத்தில் மீட்டிங், தெருவுல மீட்டிங் நடக்குது. தெருவுல மீட்டிங் நடக்கிறது என்ன, இது போன்ற ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தது கிடையாது, இது போன்ற கூட்டங்கள் கிடையாது. தெருவுல மீட்டிங் நடக்குது. ஒரு வீட்டுக்கு முன்னணியில் இருந்து கொண்டு அவர் பேசுகிறார். கடுமையான மழை பொழிகிறது. பார்வையாளர்களாக ஒரு 20, 30 அல்லது 50 பேருக்குள்ள இருப்பார்கள். அவர்களும் மழையின் காரணத்தினால ஓரத்தில் ஒதுங்கி போய் நிற்கிறாங்க. இவர் பேசுகிறார். பேசுகின்ற அந்த நேரத்தில் ஒரு வீட்டினுடைய ஓரத்தில் இருந்து கொண்டு பேசுகிற பொழுது அருவாளால வெட்டினாங்க. அவரை வெட்டினார்கள். அவரோடு இருந்த மற்ற ஆட்களையும் வெட்டுவதற்கு முற்பட்டார்கள். அந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட முறையாக பதிவு செய்யப்படல. இன்றைக்கு அது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் தமிழகமே அதிர்ந்து போய் நிற்கும், அது தனி விஷயம். ஆனால் அன்றைக்கு சகோதரர் பிஜே அவர்களை வெட்டுகிறார்கள், கேட்பதற்கு நாதி இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஏதோ 10ஓடு 11வது ஒரு கேஸாக அவர்கள் அன்றைக்கு பார்த்தார்கள். இவ்வளவு பெரிய கடுமையான எதிர்ப்பு, இவ்வளவு பெரிய கடுமையான கொந்தளிப்பு, எங்கேயுமே நமக்காக வேண்டி மீட்டிங் போடுவதற்கு யாரும் ஆதரவு தர மாட்டார்கள். ஒரு பிட் நோட்டீஸை கொண்டு போய் பள்ளிவாசலில் கொடுப்போம் என்றால் கொடுத்த நபரை பள்ளிவாசலுக்கு முன்னாலேயே அடி அடி என்று அடித்தார்கள், பள்ளிவாசலை கட்டி வைத்தார்கள், பள்ளிவாசலை விரலாட்டுவதற்காக வேண்டி விரலை ஒடித்தார்கள். அவர்களை அடித்துவிட்டு நாம் அடித்தோம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் போய் பொய்யான வழக்குகளை தொடுத்தார்கள். இது எல்லாம் 1980, 90களில் 95 வரையும் இது போன்ற கொடுமைகள், இது போன்ற பிரச்சனைகள். இந்த தமிழகத்திலே நாங்கள் அடி வாங்காத ஊரே இல்லை என்று சொல்லலாம், நாங்கள் ஏச்சுக்கள் வாங்காத இடமே இல்லை என்று சொல்லலாம், எங்களை திட்டாத நபரே இல்லை என்று சொல்லலாம். இன்றைக்கும் திட்டுகிறார்கள். ஆனால் இவைகளுக்கெல்லாம் அச்சாணியாக, இவைகளுக்கெல்லாம் மிக மிக கூடுதலாக எல்லா ஆலிம்களும் சேர்ந்து, எல்லா பள்ளிவாசல் ஜமாத் தலைவர்களும் முத்தவலிகளும் சேர்ந்து நம்மை பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்றெல்லாம் போர்டுகளை எழுதி வைத்தார்கள், தீர்மானம் போட்டார்கள். இவ்வளவு பெரிய கொடுமைகள், இவ்வளவு பெரிய அநியாயங்கள், இவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் ஆரம்பத்திலே இந்த ஏகத்துவத்தை சொல்லுகின்ற அந்த நேரத்திலே எங்களுக்கு கிடைத்த பரிசுகள், இந்த ஜமாத்துக்கு கிடைத்த பரிசுகள். இதனால் இந்த தௌஹீது கொள்கை சரி என்று நம்பியவர்கள் இதுக்கு வர பயந்தார்கள். ஏன்? இந்த ஜமாத்துக்கு போனா அடியிலப்பா கிடைக்கும், இந்த ஜமாத்துக்கு போனா உரை கிடைக்குமே, இந்த ஜமாத்துல போய் சேர்ந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், இந்த ஜமாத்துல போய் சேர்ந்தா கோர்ட்டுக்குள்ள அலையணும், அதனால எங்களுக்கு இந்த ஜமாத்து வேண்டாம். உன் கொள்கை சரியா இருக்கிறது, உன்னுடைய தத்துவங்கள் சரியா இருக்கிறது, நீ சொல்லுகின்ற இந்த இஸ்லாமிய பார்வை அந்த கண்ணோட்டம் நியாயமாக இருக்கிறது, ஆனா உங்களோடு நாங்க சேர மாட்டோம். சில ஊர்கள்ல எவ்வளவு கொடுமை நடந்தது என்று தெரியுமா? திருநெல்வேலி மாவட்டம் பொட்டல்புதூர் என்ற அந்த ஊர்ல ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி முதல்ல கூட்டம் போட வேண்டும் என்பதற்காண்டி போறோம். ஊர்ல இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், ஊர்ல இருக்கக்கூடிய முத்தவலிகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் எல்லாரும் சேர்ந்து தடுத்தார்கள். கூட்டத்துக்கு தடை வாங்கினார்கள். கூட்டம் நடத்த முடியாம திரும்பவும் வந்தோம். அதற்கு பின்னால அந்த ஊர்ல இப்படி பப்ளிக் மீட்டிங் போட்டு நாம ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, தௌஹீதை சொல்ல வேண்டும் என்றால் வேறு ஏதாவது ஒரு வழியில சொல்லலாம் என்று பெண்கள் பயான் மூலமாக அந்த ஊர்ல போறோம். பெண்கள் பயான் ஒவ்வொரு வீட்டிலையா தேடி
நம்முடைய ஆலிமாக்கள் அந்த வீடுகளுக்கு அனுப்பி ஒவ்வொரு இடத்திலேயாக இந்த பெண்கள் பயான கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு போறோம். கடைசியாக அதனுடைய விளைவாக ஒரு நேரத்தில் அங்க பப்ளிக் மீட்டிங் போடலாம் என்று நாங்க போலீஸ்ல அனுமதி கேட்கிறோம். கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனுமதி தரல. நீங்க எஸ்பி லெவல்ல பேசுங்க என்று சொன்னார்கள். எஸ்பியில போய் கேட்டாச்சுன்னா நீங்க இந்த மாசம் போடாதீங்க, அடுத்த மாசம் போடுங்க அப்படின்னு அவரே ஒரு டேட்டா தராரு. கடைசியாக போடுறோம். போடும்போது எங்க நாங்க ஊருக்கு உள்ள போடுவோம். ஊருக்குள்ள முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில நீங்க போடக்கூடாது அப்படின்னாங்க. சரி, வேற எங்க தான் போட முடியும்? ஒவ்வொரு ஊர்லயும் மீட்டிங் போடுவதற்கு என்று மீட்டிங் ஸ்பாட்னு ஒரு இடத்தை வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல தான் நீங்க கூட்டங்கள் போடணும், இல்லன்னா வேற எங்கேயும் போடக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க. அத மாதிரி ஒரு இடத்தை சூஸ் பண்ணி நீங்க இங்க போடுங்க அப்படின்னாங்க. நாங்க முதல்ல ரொம்ப தயங்கினோம். ஏன்னா அது முஸ்லீம் அல்லாத பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாழக்கூடிய பகுதிகள். நம்முடைய கருத்துக்கள் அவங்களுக்கு பெருசாக புதிதாக இருக்கும், அவர்களுக்கு விளங்குவதற்கு சிரமமாக இருக்கும். எனவே முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியில தாங்க என்று கேட்கும் போது கடைசி வரை தரல. கடைசி அந்த பப்ளிக் மீட்டிங் தந்த இடம் எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வல்ல ரப்புல் ஆலமீன் அங்கதான் நமக்கு அருள் செய்தான். எந்த இடம் தந்தா தெரியுமா? எந்த இடம் தர்கா இருக்கிறதோ அந்த தர்காவுக்கு முன்னாலே இடம், தர்காவுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய இடம். நெல்லை மாவட்டத்திலே, ஏன் தமிழகத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு தர்கா இருக்கிறது என்றால் அந்த பொட்டல்புது தர்கா என்று சொல்வார்கள். நாகூர் ஆண்டவர் வந்த இடம் அதுதான். நாகூர் தர்கா எப்படி பேமஸாக பிரசித்தி பெற்ற ஒரு தர்காவோ அதே போன்று நெல்லை மாவட்டத்தில் பொட்டல்புது தர்கா என்பது மிக மிக கூடுதலான மக்கள் வரக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல தர்காவுக்கு முன்னால இதே மாதிரிதான் இந்த பக்கத்துல பள்ளிவாசல் இருக்குல்ல, இதே தூரத்தில் தர்காவுக்கு முன்னாலே இடம் தந்தாங்க. சகோதரர் பிஜே அவர்கள் பேசினாங்க. அந்த கூட்டத்திற்கு ஊரில் போடப்பட்ட தடை என்ன தெரியுமா? இந்த போலீஸ் அதிகாரிகள் கலவரம் ஏற்பட்ட ஒரு தடை போடுவாங்கல்ல 144, அது மாதிரி தடை. என்ன தடை? நஜாத்துக்காரர்கள் கூட்டம் போடுகிறார்கள். நீங்க யாராவது அந்த கூட்டத்துக்கு போனீங்கன்னா ஊர் நீக்கம் பண்ணிடுவோம், யாரும் போகக்கூடாது, நிக்கா திருமண புத்தகத்தை தரமாட்டோம், உங்க வீட்டுல யாராவது இறந்தா அடக்குவதற்கு இந்த கபர்ஸ்தான தரமாட்டோம், சந்தாக்க தரமாட்டோம் என்றெல்லாம் எல்லாமே மிரட்டி வைத்தார்கள். அதுல ஒருபடி மேல அந்த ஊரை சார்ந்த முக்கியஸ்தர்கள், ஊர்ல இருக்கக்கூடிய பிரமுகர்கள், ஊர்ல இருக்கக்கூடிய ஏனைய மக்கள், இவர்கள் அத்தனை பேர்களுமே அழைத்துக் கொண்டு ஒரு 5-6 வேன்ல கலெக்டர் ஆபீஸ்ல போய் முற்றுகையிட்டார்கள். இந்த கூட்டத்தை தடை பண்ணணும். இது எல்லாத்தையும் தாண்டி கூட்டம் போடுறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த ஊரை சார்ந்த 1-2 தௌஹீத்வாதிகளை தவிர ஆண்கள்ல வேற யாரும் வரல. வெளியூர்ல இருந்து போய் கூட்டம் போடுறோம். அந்த ஊர்ல இவ்வளவு நெருக்கடியிலையும் கஷ்டத்திலையும் சில தௌஹீத்வாதிகள் ஆண்கள் இருப்பாங்கல்ல, அவர்கள் வந்தார்கள். வேற எந்த ஆணும் வரல. அதே நேரத்தில் இன்னொரு சைடை திரும்பி பார்க்கிறோம். பெண்களுக்கு என்று தனியிட வசதி நாங்க செய்து கொடுக்கல. ஆனால் ஒரு சைடு பெண்கள் ஃபுல்லாக வந்திருந்தார்கள். பெண்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள். எந்த ஊருக்கு இவர்கள் 144 தடை உத்தரவு போட்டார்களோ, இந்த மீட்டிங்க்கு போகக்கூடாது என்று சொன்னார்களோ, போய்விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நிக்காபுக்கு தரமாட்டோம் என்று சொன்னார்களோ, அந்த பேச்சை கேட்டு ஆண்கள் வரவில்லை, ஆனால் அவர்களுடைய பெண்கள் வந்தார்கள். இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஊர்ல நடந்த இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? பிற ஊர்களில் நீங்க படிச்சிருப்பீங்க, பிற சமுதாய மக்கள்கிட்ட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பிற்படுத்தப்பட்டவன், நான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவன், எனவே உயர்ந்த சாதியை சார்ந்தவர்கள் எனக்கு குடிநீர் தர மாட்டார்கள், எனக்கு டீயே தர மாட்டார்கள், டீ குடிக்க வேண்டும் என்று நான் கடைக்கு செல்வேன் என்றால் எனக்கு சிரட்டையை வைத்திருப்பார்கள் என்றெல்லாம் அந்த மக்களுடைய இரத்த கொதிப்பை, அந்த மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் செய்தித்தாள்களில் படிச்சிருப்பீங்களே அல்லது டிவிகள்ல பார்த்திருப்பீங்களே. அதை விட கொடுமை என்னுடைய தௌஹீது சகோதரன் அந்த பொட்டல் புதூர்ல அனுபவிச்சான். அந்த பொட்டல் புதூர்ல அனுபவிச்சான். ஒரே ஒரு ஆளு, அவருடைய குடும்பம், அந்த ஒரு குடும்பம் மாத்திரம்தான் அந்த ஊர்ல தௌஹீதுக்கு வந்தது.
இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. பக்கத்துல பைப்பு, நல்ல தண்ணி பைப்பு. அந்த நல்ல தண்ணீர் பைப்புல போய் இவர் போய் தண்ணி பிடிக்க போனால் ஊர் மக்கள் அத்தனை பேர்களுமே சேர்ந்து உனக்கு தண்ணி இல்லை என்று திரும்ப அனுப்பின கொடுமை அந்த ஊர்ல ஏற்பட்டுச்சு. அந்த கொட்டல்புதூர்ல ஏற்பட்டுச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. அது அடுத்தாய் வீட்டு பைப்பு இல்ல, முனிசிபாலிட்டியுடைய பைப்பு, அரசாங்கத்துடைய பைப்பு. பொதுமக்கள் அத்தனை பேர்களுமே குடிநீர் குடிக்கலாம் என்று இருக்கக்கூடிய அந்த பைப்பு. அந்த பைப்புல ஊர் மக்கள் அத்தனை பேர்களுமே திறந்து, நீ நஜாத்து காணப்பா, நீ தௌஹீத்வாதி, உனக்கு இந்த இடத்துல குடிக்க தண்ணீர் கிடையாது என்று நிறுத்தி வைத்தார்கள். அவர் சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அது தர்காவுக்கு சொந்தமான ஒரு கடையில அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. தர்கா ட்ரஸ்டிகள் எல்லாரும் கூடினாங்க. தர்கா ட்ரஸ்டிகள் அத்தனை பேர்களுமே கூடி உடனே நாளைக்கே கடையை காலி பண்ணணும். எப்படி? நாளைக்கே கடையை காலி பண்ணணும், நாளைக்கே கடையை காலி பண்ணணும் சொல்லி அவருக்கு நோட்டீஸ் கூட கொடுக்காம இந்த ரவுடிகள் கடையை காலி பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா விதமான காரியத்தையும் செய்து அவரை அப்படியே வெளியேற்றினாங்க. இன்னைக்கு அதே பொட்டல்புதூர்ல தௌஹீதுடைய எழுச்சி, தௌஹீதுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு நேரத்தில் அடி உத, ஒரு நேரத்தில் அந்த ஊர்ல கால் வைக்க முடியாது, பேச முடியாது, யாரும் எழுத்து கேட்க முடியாது. அந்த ஊர்ல தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருலையே நம்முடைய தௌஹீத் ஜமாத்திற்கு ஒரு மர்கஸ் அமைக்கப்பட்டு 5 கால தொழுகையும் ஜும்மாவும் நடைபெறுகிறது. இன்றைக்கும் அங்கே நம்முடைய சகோதரர்கள் ஆண்களும் பெண்களும் வந்து தொழுகின்ற காட்சிகள். சகோதரர்களே, ஜமாத்தார்களே, எதற்காக இதை சொல்கிறோம்? நாங்கள் சாதித்து விட்டோம் என்று எங்களுடைய சாதனை பட்டியலை பெருமைப்படுத்துவதற்காக இதை சொல்லவில்லை. நிறைய சகோதரர்கள் புரியாமல் இருக்கிறீர்கள், நிறைய சகோதரர்கள் தெரியாமல் இருக்கிறீர்கள். எங்களை பற்றி பிறர் தப்பும் தவறுமாக சொன்ன அந்த கருத்தை உங்களுடைய உள்ளத்திலே போட்டு அசைப்பட்டு பார்க்கிறீர்கள். நாங்கள் எதை சொல்கிறோம்? நாங்கள் சொல்லுகின்ற கருத்து என்ன? அது சரியா தப்பா? நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாத்தில் உள்ள கருத்தை சொல்லுகிறார்களா, இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்தை சொல்லுகிறார்களா என்று நீங்கள் சிந்தனை செய்து பார்ப்பதில்லை. ஏதோ ஒரு ஆலிம்சா, ஏதோ ஒரு ஜமாத் தலைவர், ஏதோ ஒரு ஜமாத்துடைய முத்தவல்லி அவர் சொல்லிவிட்டார் என்றுதான் நீங்கள் பார்க்கிறீர்களே தவிர இந்த தரப்புடைய நியாயம் என்ன, இவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன, இவர்கள் பேசுகின்ற கருத்து என்ன, இதை யாரும் பேசுறதில்லை. எந்த அளவுக்கு எங்களை பற்றி பேசுகிறார் என்று தெரியுமா? அதற்கு ஒரு உதாரணம். இத்தனை காலம் மாத்திரம் இல்ல, இப்பவும் எங்களை பற்றி பேசுகிறார்கள். சகோதரர் பிஜே அவர்களை பற்றி, இந்த ஜமாத் தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த அறிஞர்களை பற்றி இன்றைக்கும் பேசுகிறார். எப்படி பேச வேண்டும் தெரியுமா? இந்த பிஜே இன்னும் கொஞ்ச நாள்ல பைத்தியமா ரோட்ல அலைவானா இல்லையா பாரு. இது நமக்குள்ள பேசுறது இல்ல. இத மாதிரி பப்ளிக் மீட்டிங்ல ஒரு ஆலிம்சா பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? இந்த பிஜே இன்னும் கொஞ்ச நாள்ல சட்டையை கிழிச்சுக்கிட்டு பைத்தியம் போல ரோட்ல அலைவார். அப்படி இல்லை என்றால் தன்னை இவர் ஒரு நபி என்று சொல்வாரா இல்லையா? பொண்ணு, நம்ம மக்கள் என்றால் சுன்ன ஜமாத்தை சார்ந்த இந்த மக்கள், ஆமா சரவம், அதுல போனா அப்படிதான் போயிருவோம். நாங்க சொன்ன வாதத்துக்கு பதில் உண்டா? நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த வாதத்திற்கு உங்க இடத்திலே மதுஹபின் அடிப்படையிலேயோ இஸ்லாத்தின் அடிப்படையிலே பதில் உண்டா? பதில் இல்ல. அதுக்கு ஆதாரம் அவங்களால காட்ட முடியாது. சில விஷயங்கள் நான் ரெண்டாவது சொல்றேன். அதற்கு பதில் இல்லைன்னு அவங்களுடைய வாதங்களும் அவங்களுடைய பேச்சுக்களும் இந்த மக்களை திசை திருப்பதற்காக வேண்டி எதை வைக்கிறாங்க? அவங்களுக்கு பின்னால போயிடாதீங்க, நாளைக்கு அவர் தன்னை நபின்னு சொல்லிடுவாரு, அவங்க பின்னால போயிடாதீங்க, அந்த ஆள் பைத்தியம் ஆயிடுவாரு. நாங்க என்ன சொன்னோம் தெரியுமா? ஜமாத்தார்களை புரிந்து கொள்ளுங்கள், பிஜேக்கு பின்னால போகாதீங்க என்று அவர்கள் சொல்லி நாங்க சொல்லல. இப்பவும் நாங்க சொல்றோம்,
எல்லா நேரத்திலும் நாங்க சொல்லுவோம், பிஜேக்கு பின்னால் நீங்க போகாதீங்க, நாங்களும் போனது கிடையாது. ஏன்? அவருக்கு பின்னால போக வேண்டும் என்று அல்லாஹ்வோ ரசூலை சொல்லல. அல்லாஹ்வுக்கு பின்னால போங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால போங்க, குர்ஆனையும் சுன்னாவையும் மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். இதுதான் வேத வாக்கு, இதுதான் வேத வரிகள். அதனால இந்த பிஜேக்கு பின்னால போகின்ற கூட்டம் நாங்க கிடையாது, ஒரு காலத்தில் நாங்க போகவும் மாட்டோம். சரி, இப்படி வாதங்களை வச்சாங்களே, அவர் பைத்தியக்காரன் ஆகிறாரு, தன்னை நபியாக ஆகிவிடுவாரு. பைத்தியக்காரன் ஆகிறாரா ஆகலையாங்கிறது அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. யார் இப்படி சொல்றாரோ அவரே ஒரு நேரத்தில் பைத்தியக்காரன் ஆக மாட்டார் என்று யாருக்காவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? பிஜேயை திட்டுதாங்க, தௌஹீத் ஜமாத்தை திட்டுகிறார்கள், அறிஞர்களை இங்க இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த தாயிகளை திட்டுகிறார்கள். யார் திட்டுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் பைத்தியமாக ஆக்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். அவர் நபியா ஆயிடுவாரு, அதனால நீங்க போயிடாதீங்க. நாங்க திரும்ப மீட்டிங் போட்டு சொன்னோம், திரும்ப பேசணும். என்ன சொன்ன தெரியுமா? நீ சொல்ற இந்த பிஜே நபியாக ஆயிடுவாரு, தன்னை நபியாக அவர் பிரகடனப்படுத்துவாரு என்று நீ சொல்றிய, அதுக்கு எங்களுடைய பதில் என்ன தெரியுமா? ஒரு சமயம் நீ சொன்ன மாதிரி அவர் சொல்ல மாட்டாரு. ஒரு பேச்சுக்கு, ஒரு வாதத்திற்கு நீ சொன்ன மாதிரி பிஜே அப்படி நபி என்று தன்னை அறிவித்தார் என்றால் முதல்ல நடு ரோட்டை விட்டு அடிக்கிறது நாங்களா தான் இருப்போம். ஏன்? நாங்க அவரை பின்பற்றலையே, எங்களுக்கு அவர் முன்மாதிரி இல்லையே, எங்களுக்கு முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர். திருக்குறான்ல அப்படித்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல்ல ரஹ்மான் திருமறை குர்ஆன்ல அப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர். மறுமையை எவர்கள் நம்புகிறார்களோ, ஆதரவு வைக்கிறார்களோ, அல்லாஹ்வை எவர்கள் நம்புகிறார்களோ, அல்லாஹ்வை எவர்கள் ஆதரவு வைக்கிறார்களோ அந்த மக்களுக்கு இந்த தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று வல்ல அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான். பிஜேக்கு முன்மாதிரி இருக்குன்னு சொல்லல, பிஜேவுடைய சார்ந்து இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத்துல முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லல, அந்த அறிஞர் பெருமக்களுக்கு முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லல. எனவே இவர்களை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த ஆயத்து மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ் யாரை முன்னுதாரணமாக காட்டுகிறானோ, யாரை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானோ அதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனா இந்த சுன்ன ஜமாத்துக்கு நம்பிக்கை இல்லை, மற்றவர்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லை. அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா எப்ப பார்த்தாலும் வசைபாடுதல், இவர் அப்படி இவர் இப்படி. இதோடு நாங்க நிக்கல. ஒரு சமயம் பிஜே அவர்கள் அவருடைய வாழ்க்கையில ஒரு காலத்தில் நபி என்று சொல்லலனா, அவர் இப்படியே இறந்து போயிட்டார்னா சொன்ன நீ அவர் நபியாக ஆய்விடுவார் என்று மக்களுக்கு மத்தியில பொய் பிரச்சாரம் பண்ணிய, அப்ப உனக்கு என்ன தண்டனை, உனக்கு என்ன விஷயம்? உன்னை நடு ரோட்ல சவுக்கால் அடிக்கலாமா? உன்னை என்ன செய்யறது? ஏன் இப்படி கேட்கிறோம்? இந்த தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய இந்த கொள்கை, இந்த ஏகத்துவ கொள்கை, இதற்கு அவர்களால் நியாயமான பதிலை சொல்ல முடியல, நியாயமான பதிலை அவர்களுக்கு முன்வைக்க முடியல. நாம வைக்கக்கூடிய ஆதாரங்களுக்கு அவர்களுக்கு பதில் இல்லை என்று சொன்ன மாத்திரத்திலேயே இப்படி வாதங்களை திசை திருப்பி அவன் நபின்னு ஆயிடுவான், இவன் பைத்தியக்காரன் ஆயிடுவான், இவனுக்கு பின்னால வேற மாதிரி போயிருவீங்க, இப்படி எல்லாம் சொல்லி ஒன்றுபட்ட சமுதாயத்தை இவங்க கூறு ஆக்கிடுவாங்க. என்னென்ன கதைகளை கப்சாக்களை அடிக்க முடியுமோ அத்தனை கதைகளையும் கப்சாக்களையும் அடித்துக் கொண்டுதான் இன்றைக்கு நம்மளை எடுத்து பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். இது எல்லாத்தையும் புரிய வைக்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டது. இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் புதுசாக எதையுமே சொல்லல, முதல்ல அதை விளங்கிக்கிறது. நாங்கள் புதிய கொள்கையை கொண்டு வரவில்லை, நாங்கள் புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வரவில்லை, புதிய ஒரு குர்ஆனை நாங்கள் கொண்டு வரவில்லை, புதிய ஒரு இறை தூதரை நாங்கள் கொண்டு வரவில்லை, புதிய சட்டங்களை நாங்கள் கொண்டு வரவில்லை, புதிய மதங்களை நாங்கள் கொண்டு வரவில்லை. நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே படைத்த ரப்புல் ஆலமீன், அந்த இறைவனுடைய பேச்சை மட்டும் கேளுங்க. மார்க்கத்திற்கு முன்மாதிரியாக, மார்க்கத்திற்கு ஆதாரமாக வஹியை மட்டும் நீங்கள் கேளுங்கள், வஹி அல்லாத வேற எதையும் பின்பற்றாதீர்கள்.
இது எங்களுடைய கருத்தா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறானே, இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு என்ன சட்டங்கள், என்ன வகை செய்திகள் இறக்கி அருளப்பட்டு இருக்கிறதோ அதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். அது அல்லாத வேற எதையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றானே. வஹியை மட்டும் பின்பற்றி என்று அல்லாஹ் சொல்றானே, இறை செய்தியை மட்டும் பின்பற்றி என்று அல்லாஹ் சொல்றானே. இதைத்தான் நாங்க சொல்றோம். எங்களுடைய 30 வருட பிரச்சாரத்தை நீங்க எடுத்து பாருங்கள். எங்களுடைய ஆளுங்கள் பேசிய அத்தனை பேச்சுக்களை நீங்க எடுத்து பாருங்கள். எங்கேயாவது அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மாற்றமாக பேசிய ஒரு நிகழ்வு உண்டா? நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை தாண்டி இன்னொரு வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்ற ஒரு வார்த்தை, ஒரு பேச்சு, ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? 30 வருஷமா பேசுறோமே, 2 வருஷமா 3 வருஷமா இல்லையே, 30 வருஷமா இதே கருத்தை திரும்ப 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 இந்த மக்களுக்கு மத்தியில பேசுறோமே. 80களில் 85களில் 90களில் பேசிய இன்றைக்கும் ஆடியோ கேஸ் எங்கிட்ட இருக்குது, எடுத்து பாருங்க. ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் பேசிய அந்த பேச்சை எடுத்து பாருங்க. இதே தான் நாங்க சொல்லுவோம். எது மார்க்கம் என்றால் அல்லாஹ் ரசூல் அவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம். அவங்க 2 பேரைத்தான் பின்பற்றணும். வஹி அல்லாத, இறை தூதர் அல்லாத, அல்லாஹ் அல்லாத வேற எந்த விஷயத்தை பின்பற்றக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக பச்சை பிள்ளைக்கு புரியுற மாதிரி இதை சொல்றாங்க. ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறார். வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு, இதுதான் என்னுடைய நேரான வழி. அல்லாஹ்வுடைய வசனம், குர்ஆனுடைய வசனம். இதுதான் என்னுடைய நேரான வழி, இந்த வழியை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அப்படி பின்பற்றினால் ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அல்லாஹ்வுடைய அந்த நேரான வழியை விட்டும் உங்களை அது திசை திருப்பி விடும். அல்லாஹ்வுடைய வழியை விட்டும் உங்களை அது பிரித்து விடும். இது திருக்குர்ஆனுடைய வசனம். எல்லா அலிசாட்டையும் நீங்க கேளுங்க. இந்த வசனம் இறங்கு. இந்த வசனத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அற்புதமா விளக்கம் கொடுத்தாங்க நீங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தரையில அப்படி நேர ஒரு கோடு, சாதாரணமா தரையில மண் தரையில இப்படி நேர ஒரு கோடை போறாங்க. நேர் ஒரு கோடை போட்டுட்டு அந்த சைடு அந்த ஒரு கோடுக்கு வலது பக்கத்துல 2 கோடும் இடது பக்கத்துக்கு 2 கோடும் போடுறாங்க. போட்டுட்டு ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, எப்ப இந்த நேர் கோடு இருக்குது, இதுதான் என்னுடைய நேரான வழி. அல்லாஹ் சொல்றான்ல, வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி என்று அல்லாஹ் சொல்றானே. இந்த ஒரே ஒரு கோடு, இது மட்டும்தான் என்னுடைய நேரான வழி. இந்த கோட்டுக்கு அந்த சைடு 2 கோடு, இந்த சைடு 2 கோடு போட்டிருக்கிறோமே, இது ஷைத்தானுடைய வழி, இது ஷைத்தானுடைய வழி அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த வழி நேரான ஒரு கோடு இருக்குது, இந்த வழி அல்லாம அந்த சைடு இந்த சைடு இந்த 4 கோட்டை நீங்க போயிட்டீங்கன்னா இதுதான் ஷைத்தானுடைய வழி. இது யாருக்கு புரியாது? இந்த ஆயத்து யாருக்கு விளங்காது? இந்த செய்தி யாருக்கு புரியாது? அட சின்ன பிள்ளைக்கு சொன்னா கூட வழி என்பது ஒண்ணுதாப்பா, மார்க்கம் என்பது ஒண்ணுதான். மார்க்கம் 2 கிடையாது. மார்க்கம் என்பது 3 இல்ல, மார்க்கம் என்பது 4 இல்ல, மார்க்கம் என்பது 5 இல்ல அப்படின்னு பச்சை புள்ள புரியுமே. இஸ்லாம் என்றால் ஒண்ணுதான் அப்படின்னு புரியுமே. நீ யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சைடு 2 அந்த சைடு 2, இது ஷைத்தானுடைய வழின்னாங்களே. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மதுரை போலியா இருக்குமோ? ரசூலுல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அது இல்ல. இந்த ஷாஃபி மதஹப், ஹனஃபி மதஹப், ஹம்பலி மதஹப், மாலிகி எந்த மதஹப்பும் நபியுடைய காலத்துல இல்ல. ஆனால் இத பொருத்தி பார்க்கிற மாதிரி அந்த ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகள் இருக்குது. ஏன் 7 கோடு போடலாமே, 8 கோடு போடலாமே, அல்ல 2 கோடு போட்டுக்கலாமே? அப்போ நம்மள புரியத்தானே செய்யும்.
எதுக்கு இந்த சைடு 2 அந்த சைடு 2 மதஹ்புக்கு போயிடாத, அது சரியில்லை. அந்த மாதிரி அர்த்தத்தை எடுக்கக்கூடிய விதத்தில் அந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. அப்ப இத அன்றையிலிருந்து இன்னை வரை சொல்றோம், 30 வருஷமா சொல்றோம். சரி, இத நாங்க சொல்றோமே, இந்த கருத்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லி ஜமாத்தார்களே ஆலிம்சாக்களே கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. இந்த கருத்து தப்பு என்றால் நீங்க இப்பனாலும் வந்து எங்கட கேளுங்க. மார்க்கம் என்பது 1 2, இஸ்லாமிய மார்க்க சட்டம் என்பது 1 2 1. அது நீங்களும் ஒத்துக்கிடுவீங்க. ஒத்துக்கலன்னா இந்த ஆயத்தை எல்லாம் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாம போயிடும். சரி, ஒரு சட்டம் தான் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் 4 மதஹப் இருக்கு. இதான் நான் கேட்கிறோம். 4 மதஹப்னு வச்சிருக்கீங்களே, இது எதுக்கு? இது எங்க இருக்குது? ஆயத்தின் அடிப்படையில் ஹதீஸின் அடிப்படையில் இது நிரூபிக்க முடியுமா? எங்க இருக்குது? ஷாஃபி மதஹப், ஹனஃபி மதஹப், ஹம்பலி மதஹப், மாலிகி மதஹப்னு 4 மதஹப் வச்சிருக்கீங்களே. இதற்கானப்ப நாங்க கேட்கிறோம், இதுக்கு ஒரு ஆயத்தை காட்டுங்களேன், ஒரு ஹதீஸ காட்டுங்களேன். இத கேட்டா என்ன வார்த்தை வருது தெரியுமா? இவங்க பண்ணி கொடுப்போம். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. யாரு? நான் சும்மா சொல்லல, இப்படி பேசுறாங்க ஆலிம்சாக்கள். நீங்க எல்லாம் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? ஆலிம்சாக்கள்னா ரொம்ப கண்ணியமான ஆளு. அது 1940க்கு முன்னால. இப்போ உள்ள ஆலிம்சாக்கள்லாம் அந்த கண்ணியத்தை எல்லாம் பார்க்க முடியாது. நாங்க அப்படி பேச மாட்டோம். இப்போ உள்ள ஆலிம்சாக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா? உனக்கு பண்ணி கொடுக்கிறது, அதான் நீ இப்படி கேட்கிற. ஏன் 4 மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீ குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து அதுக்கு ஆதாரத்தை தாய் என்று கேட்டால் பதில் எங்க இருந்து வருது? இதுதான் பதில். ஜமாத் தலைவர்களே, இது இப்படி பேசணும் இல்ல, எங்க ஆலிம்சாக்கள் அப்படி பேச மாட்டாங்கன்னா சிடியோடு நாங்க தரோம், சிடியோடு ஆதாரத்தோடு தரீங்க. இந்த திருப்பூர்லயும் அப்படித்தான் ஒரு கிறுக்கம் பேசிட்டு போனான், திருநெல்வேலியும் இப்படி ஒரு கிறுக்கம் பேசிட்டு போனான். ஆதாரத்தோடு தான் நாங்க பேசுவோம், அவங்க மேல நாங்க பேச மாட்டோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த 4 மதுஹப் இல்ல. எப்படி இல்ல? இந்த ஆயத்தின் அடிப்படையில் ஹதீஸின் அடிப்படையில் இல்ல. இது இல்லன்னு சொல்லிட்டு தாய்மார்கள் இருக்கிற பெரிய ஆய்வுலாம் பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நாங்க 30 வருஷமா கேட்கக்கூடிய அதே கேள்வியை இப்ப உங்களுக்கு வைக்கிறோம். என்ன கேள்வி? ஹனபி மதஹப் நீங்க ஒண்ணு சொல்றீங்க, ஹனபி மதஹபுடைய ஆசிரியர் யார் என்று நீங்க கேட்டீங்கன்னா எல்லா ஆலிம்சாக்களும் எல்லாருமே சொல்லுவாங்க இமாம் அபு ஹனீஃபா. சரி, இமாம் அபு ஹனீஃபா என்ற அந்த இமாம் எப்ப பிறந்தாரு நீங்க கேளுங்க. இமாம் அபு ஹனீஃபா இருக்கிறாங்கல்ல, அவங்க பிறந்த வரலாறு, அவங்க எப்ப பிறந்தாங்க அப்படின்னு கேளுங்களேன். ஹிஜ்ரி 80ல. இது அவங்களும் ஒத்துக்கிடுவாங்க. ஹிஜ்ரி 80னா எப்போ? ரசூலுல்லாஹ் காலம் வாழ்ந்த காலமா? ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டாங்களே அந்த காலமா? அல்ல ரசூலுல்லாஹ் இறந்தாங்களே அந்த காலமா? இல்ல, ஏறத்தாழ நபி அவர்கள் இறந்து 70 வருஷம் கழிச்சுதான் இமாம் அபு ஹனீஃபாவே பிறக்கிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா பிறக்கிறது ஏறத்தாழ 70 வருஷம் கழிச்சு ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பின்னால. அதற்கு பின்னால அவர் மாசால ஓதி, அதற்கு பின்னால அவர் பல மார்க்க சட்டங்களை படித்து, அதுக்கு பின்னாலதான் இந்த சட்டத்தை எல்லாம் சொல்லியிருப்பார். அப்ப நபி அவர்கள் இறந்து ஏறத்தாழ 100 வருடங்கள் கழிஞ்சதுக்கு பின்னாலதான் அவர் இந்த மக்களால் மதிக்கப்படுகின்ற ஒரு நல்ல இமாமா இருந்திருக்க முடியும். ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பின்னால ஒரு 100 வருஷம் அல்லது ஒரு 80 வருஷம் கழிச்சு அவர்கள் வாழ்கிறார்கள் என்றால் இது எப்படி ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்ச ஒரு மதஹப் ஆகும்? இது எப்படி ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நீங்க ஹனபி மதஹப் நீங்க இருக்கிறீல்ல, இது ரசூலுல்லாஹ்வுடைய காட்டிய வழிமுறை அடிப்படையில் தான் இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த மதஹப் எல்லாம் உண்டு என்றால் ரசூலுல்லாஹ் காலத்திலே அவர் பிறக்கலையே, ரசூலுல்லாஹ் காலத்திலே அவர் இல்லையே, சஹாபாக்களுடைய காலத்திலேயோ இருந்தார்களா இல்லையா என்பது சந்தேகத்துக்குரிய உடைய இடமில்ல. அப்ப எப்படி அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்ததாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த ஒரு மதஹபா இருக்க முடியும்? ஷாஃபி மதஹப், அதை நீங்க எடுத்து பாருங்க. அவங்க எப்ப பிறக்கிறாங்க? ஹிஜ்ரி 150. ஹிஜ்ரி 150 தான் அவங்க பிறக்கிறாங்க. ஏறத்தாழ நபி அவர்கள் இறந்து 140 வருடங்கள் கழித்ததற்கு பின்னால்தான் இமாம் ஷாஃபியே பிறக்கிறாங்க. அப்ப அவங்க எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய மதஹப்னு எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயும் இவங்க பிறக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இவங்க வாழவும் இல்லை. ரசூலுல்லாஹ் இறந்து பல வருடங்கள் கழித்துதான் இவர்கள் பிறக்கிறார்கள். சரி, இது எல்லாம் ஒரு சின்ன ஆதாரம். இந்த ஹனபி மதஹப், இங்க ஹனபி மதஹப் கூடுதலா இருக்குதுல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. நீங்க இந்த ஹனபி மதஹப் எல்லாமே ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் தான் இமாம் அபூ ஹனீஃபா சட்டங்களை ஏற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்படின்னா ஹதீஸ்களை படித்து ஹதீஸுடைய சட்டத்தின் அடிப்படையில் தான் இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் மதுஹபை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்வதாக இருந்தா, அந்த மதுஹபுல சில சட்டங்களை நான் சொல்றேன். சில விஷயங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது எங்க இருக்குது, எந்த ஆயத்தின் அடிப்படையில் இந்த சட்டம் இருக்குதுன்னு அவங்களோட கேள்வி. எந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த சட்டம் மதுஹப் சட்டம் என்பது அந்த இஸ்லாமிய மார்க்கத்தோடு ஒத்து போவது அப்படின்னு நீங்க கேள்வி. உதாரணத்திற்கு இந்த மதுஹப்புக்குள்ளே நிறைய முரண்பாடுகள் இருக்கும், அது தனி விஷயம். இது ஷாஃபி மதஹப்புடைய சட்டம், இது ஹனஃபி மதஹப்புடைய சட்டம் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அது நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்கும். சில சட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க 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 அதாவது நம்முடைய ஹதீஸுக்கு மாற்றமாகவே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லி போனா மகரிபுக்கு முன் சுன்னத்து இருக்கு. ஹதீஸின் அடிப்படையில் மகரிபுக்கு முன்னால சுன்னத் தொழணும் இருக்குது. விரும்பியவர்கள் தொழட்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஹனபி மதஹப்புடைய சட்டம் என்ன தெரியுமா? மகரிபுக்கு முன் சுன்னத்து கிடையாது. தாய்மார்களை வழங்குதா? சகோதரர்களை வழங்குதா? ஜமாத் தலைவர்களே, எங்களை பற்றி நீங்க எவ்வளவு அபாண்டமான கருத்தை கேட்டாலும் இந்த சட்டம் மதஹப்ல உண்டா இல்லையான்னு கேளுங்க. ஹதீஸின் அடிப்படையில் மகரிபுக்கு முன் சுன்னத்து உண்டு. நீங்க எடுத்து பாருங்க, நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். ஆனால் ஹனபி மதஹப்பின் அடிப்படையில் முன் சுன்னத்து கூடாது. இது எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? இது எப்படி மதஹப் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் இந்த சட்டங்கள் எப்படி இருக்கும்? உங்களுடைய அசரத்தை கேட்டு பாருங்க, இது உண்டா இல்லையா? அதனாலதான் இன்றைக்கு நீங்க பள்ளிவாசல்ல போய் பார்த்தீங்கன்னா மகரிபு பாங்கு இகாமத்து அப்படின்னா உடன் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க எல்லா பள்ளிவாசலையும் போய் பாருங்க, மற்றதுக்கெல்லாம் பாங்கு சொன்னதுக்கு பின்னால ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 20 நிமிஷம், அரை மணி நேரம் டைம் விட்டுருவாங்க. பாங்கு சுபு பாங்கு 5:20, இகாமத்து 5:40 எல்லாம் போட்டிருப்பாங்க. மகரிபுக்கு நீங்க பாருங்க 6:10 இகாமத்து உடன். பாங்கு சொல்லி இறங்குவாரு, பாங்குக்கு துவா சொல்றாரு இல்லையோ, உடனே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கது காமதி ஸலா அப்படின்னு காம சொல்ல ஆரம்பிச்சுவாரு. ஏன்? சுன்னத் தொழுகை கிடையாது. மதுஹப்பின் அடிப்படையில் மகரிபுக்கு சுன்னத்து கிடையாது, முன் சுன்னத்து கிடையாது. வச்சிருக்கீங்களா? ரசூலுல்லாஹ் தொழ சொல்றாங்க, நீங்க என்ன சொல்லி தெரியுமா? நம்மளை பார்த்து இவங்க தொழுகையெல்லாம் குறைச்சான். நம்மளை பார்த்து என்ன கமெண்ட் அடிப்பாங்கன்னா, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க. குறைச்சது யாரு? குறைச்சது நாங்க குறைச்சோமா? மகரிபுடைய முன் சுன்னத்தை நீங்க குறைச்சீங்களா? மதுஹப் என்ற அடிப்படையில் சுன்னத்தை இல்லாம ஆக்குறது நாங்களா நீங்களா? எங்க ஜமாத்தை வந்து பாருங்க, எங்க மர்கஸ்களை வந்து பாருங்க, எங்க பள்ளிவாசல வந்து பாருங்க. மகரிப் பாங்கு 6:20 என்றால் இகாமத்து 6:30. எந்த பள்ளிவாசல்லையும்
சுன்ன ஜமாத்தை சார்ந்த இந்த பள்ளிவாசல்ல இப்படி போட மாட்டாங்க, நாங்க போட்டு வச்சிருக்கோம். அப்ப உண்மையான இஸ்லாத்துல நபி அவர்கள் காட்டி தந்த அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நாங்க இருக்கிறோமா, நீங்க இருக்கிறீங்களா? உதாரணத்துக்கு தான் ஒரே ஒரு சட்டத்தை சொல்றேன். இதை மாதிரி ஹதீஸுக்கு முரண்பட்ட சட்டங்கள் 1-2 இல்ல, ஆயிரக்கணக்கான சட்டங்கள். அதே மாதிரி சில முரண்பாடுகளை நான் சொல்றேன். எனக்கு இதெல்லாம் நீங்க புரியணும், எல்லாத்துக்கும் தெரியணும் என்பதற்கு தான் சில முரண்பாடுகளை சொல்றேன். ஷாஃபி மذஹபுக்கும் ஹனஃபி மذஹபுக்கும் உள்ள முரண்பாடு. என்ன முரண்பாடு? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சது. தெரிஞ்சதை சொன்னாக்க உங்களுக்கு புரியும், அதனால அதை சொல்றோம். அசர் பாங்கு ஷாஃபி மذஹப்ல எத்தனை மணிக்கு கேளுங்க, அதே அசர் பாங்கு ஹனஃபி மذஹப்ல எத்தனை மணிக்கு நீங்க கேளுங்க. ஒரு ஊர்ல ஷாஃபி பள்ளியும் இருக்கும், ஹனஃபி பள்ளியும் இருக்கும். லுஹர் பாங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ சமமாகவே சொல்லிடுவாங்க, அல்லது ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன சொல்லுவாங்க, ஏறத்தாழ சமமா இருக்கும். சுபஹ் பாங்கு, மக்ரிப் பாங்கு, இஷா பாங்கு எல்லாமே ஷாஃபி ஹனஃபி ஓரளவுக்கு சமமா தான் இருக்கும். அசர நீங்க பாத்தீங்கன்னா ஷாஃபி பள்ளியாசலா இருந்ததுன்னா 3:30 அப்படின்னு இருக்கும், முன்கூட்டியே வந்துடும். உதாரணத்துக்கு தான் 3:30. சில நேரங்களில் 3 மணி, 3:10, 3:40 இப்படின்னு சொல்லத்தான் செய்வாங்க, முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. ஹனஃபி மذஹபுடைய பள்ளிவாசல்ல அசர் டயத்தை நீங்க பாத்தீங்கன்னா 4:50, 5:10 இருக்கும். சரி வச்சுட்டு போங்க. இப்போ ஒரு ஹனஃபி ஆளு அசர் தொழணும்னு விரும்புறாரு. எத்தனை மணிக்கு? ஷாஃபி பள்ளிவாசல்ல பாங்க சொல்றாங்க 3:30 மணிக்கு, மத்தியானம் சாயந்தரம் 3:30 மணிக்கு பாங்க சொல்லுவாங்களே, இப்படி ஷாஃபி பள்ளிவாசல்ல பாங்க சொல்லிட்டாங்க. எனவே அந்த பாங்க நான் வச்சுக்கொண்டு நான் தொழலாமா? ஹனஃபி மذஹபா இருந்தானா என் தொழுகை கூடாது, ஹனஃபி மذஹபா இருந்தால் கூடாது. அப்ப யார் தொழுதா கூடும்? ஷாஃபி மذஹபை சார்ந்தவர் அப்படி தொழுதா கூடுமா? எப்போ? அசர் தான், அசர் தொழுதா அது ஷாஃபி மذஹபை சார்ந்தவராக இருந்தா 3:30 மணிக்கு பாங்க சொன்ன அவர் தொழுத கூடும், அல்ல ஏத்துக்கிடுவான். ஹனஃபி மذஹபா இருந்தா அவர் 3:30 மணிக்கு தொழுதா அவர் தொழுகை செல்லுபடி ஆகாது. விளங்குதா? இப்படி எழுதி வச்சிருக்கீங்களா? ஹனஃபி மذஹபுடைய சட்டங்கள் இப்படி உண்டா? இருக்குதோ இல்லையோ, எதுனாலும் வச்சுக்கிடுங்க. இப்ப என்ன நிலை? மறுமையில நாம வாரோம், நீங்களும் வருவீங்க, நானும் வருவேன், எல்லாருமே அங்க வந்து நிற்போம். ஒரு ஆளு முன்கூட்டியே தொழுதாரு, வைப்போமே. அசர் வந்து முன்கூட்டி 4 மணிக்கு முன்னாலேயே அவர் தொழுதாரு, அசர் வக்து வந்த உடனே தொழுதாரு. மறுமையில கேட்கிறான், அல்ல நீ எப்பப்பா தொழுத அசரு? நான் வந்து 3:30 தொழுதேன். ஷாஃபியா ஹனஃபியா? இப்படி அல்ல கேட்பானா? சகோதரர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் வாரம், அல்லாஹ் கேட்கிறான், விசாரிப்பான். அசர் எத்தனை மணிப்பா தொழுத? 3:30. ஷாஃபியா ஹனஃபியா? ஹனஃபி. உன் தொழுகை செல்லாது, போ நரகத்துக்கு. நீ என்னப்பா அசர் எப்பப்பா தொழுத? 3:30. நீ ஷாஃபியா ஹனஃபியா? நான் ஷாஃபி. சரி, சொர்க்கத்துக்கு போ. தொழுதியா இல்லையான்னு அல்லாஹ் கேட்பானா? 3:30 மணிக்கு தொழுதியா இல்லையான்னு அல்லாஹ் கேட்பானா? அந்த பக்தில தொழுதியா இல்லையான்னு அல்லாஹ் கேட்பானா? ஷாஃபி ஹனஃபியான்னு அல்லாஹ் கேட்பானா? இதை கேட்க சொல்லுங்க. எந்த ரசாதி விட்டுனாலும் பதில் சொல்ல சொல்லுங்க, யாருனாலும் வரட்டும். எங்களுடைய கேள்விக்கு முறையான பதில் வராது. நாங்க இப்படி கேட்கிறோமே. ஒரு ஹனஃபி ஆளு அசருடைய பக்தி வந்ததுக்கு பின்னாலே 3:30 மணிக்கு அவர் அசர் தொழுகிறார். ஒரு ஷாஃபி மذஹபை பின்பற்றி அவர் தொழுகிறார் என்றால் அவருடைய தொழுகை கூடுமா கூடாதா? என்ன சொல்லுவ? கூடாது என்று பேருவேன். அல்லது இவன் கிறுக்கன், இவன் லூசு, இவன் பைத்தியக்காரன், இவன் அப்படி இப்படின்னு எங்களை திட்டுவாங்க. இதுதான் நடக்கும். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது வந்து திருடனாகவும், சப்பானியனாகவும், மூக்கு பெரியனாகவும், கால் உடைந்தனாகவும், கை உடைந்தனாகவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி.
கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன் எண் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 செல் 9500168989. நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் இருக்காது. ஏன் பதில் இருக்காது? பொய், எல்லாம் பித்தலாட்டம், இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்து. எனவே அவர்களால் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு காலத்திலே பதில் சொல்ல முடியாது. அதனாலதான் எங்களை திட்டுவதே பதிலாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த அடிப்படையில் எந்த சட்டம் கூடும்? இன்னொன்னு நாங்க பகிரங்கமாவே எல்லா இடத்திலையும் கேட்போம். இப்பவும் நாங்க கேட்கிறோம், எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் தெரிய வேண்டும், இவர்கள் மதுஹப் என்ற பெயரால இந்த மக்களை மடையனாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறார்கள், முட்டாளாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தூய்மையான இஸ்லாத்திலே இருந்து மதுஹப்பின் பெயரால இந்த மக்களை சின்ன பின்னமாக சிதறடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இன்னொரு சான்று என்ன தெரியுமா? ஷாஃபி மதுஹப்ல பொம்பளைய தொட்டா ஒழு முடிஞ்சிடும். ஹனஃபி மதுஹப்ல பொம்பளைய தொட்டா ஒழு முடியாது. பொம்பளைனா யாரும் அந்நிய பெண் இல்லை. உம்மாவை தொட்டாலும், ஒரு பிள்ளை தாயை தொட்டாலும் மனைவியை தொட்டாலும் ஒழு முடிஞ்சிருமா? தொடர்ந்து கூட தேவையில்லை. ஒரு சைட்டு வாரம் உம்மா அப்படி வந்துட்டாங்க, இப்படி போய்கிட்டே இருக்கிறோம், டக்குனு இப்படி பட்டுருச்சுன்னு வைங்களேன், ஒழு முடிச்சுட்டே போ, என்னமோ காத்து விட்ட மாதிரி அப்படி ஒழு முடிஞ்சிருச்சு, இப்படி போ அப்படிமா. சரி, ஹனஃபியா இருந்தா அதெல்லாம் முடியாது. எந்த அளவுக்கு முடியாது? உம்மாட்ட கை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் முடியாது. சரி, இதுக்கு என்னப்பா ஆதாரம்? நம்மளை திட்டுறதுதான் அவங்களுக்கு ஆதாரம். சரி, இந்த சட்டத்தில் என்ன நேரத்தில் அவங்க கரெக்டா இருக்கணும்ல? இதே சட்டம் ஷாஃபிக்கு பொம்பளை தொட்டா ஒழு முறையும், ஹனஃபிக்கு பொம்பளை தொட்டா ஒழு முடியாது. இப்படி எல்லா நேரத்திலும் இருக்கணும்ல? இருக்க மாட்டாங்க. சில நேரங்கள் அவங்க டைவ் அடிக்கிறத பார்க்கணும். சுபஹானல்லாஹ், அந்த அளவுக்கு. எப்படி அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு போறாங்க, மதுஹப்பின் சட்டத்தின் அடிப்படையில் தவாப் செய்யறதுக்கு ஒழு அவசியம் வச்சிருக்கிறாங்க. தவாப் பண்ணுவாங்கல்ல, காபாவை 7 முறை வலம் வருது. அந்த 7 முறை வலம் வரும்போது கண்டிப்பாக ஒழு இருக்கணும். ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் ஒழு வேணுங்கிறாங்க, ஹனஃபிலையும் அந்த சட்டத்தை வச்சிருக்கிறாங்க. சரி, இங்க இருந்து போறாங்கல்ல, போகும்போது இங்க இருந்து இந்த ஆலிம் சாக்கள் தான் கைடா போவாங்க. 7 முழம் தலப்ப கட்டி வச்சிருக்காங்கல்ல, இவங்க தான் கைடா போவாங்க. இவங்க தான் ஹஜ்ஜு கிளாஸ் எடுப்பாங்க, எப்படி ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய முறைகளை ஹதீஸ் அடிப்படையில் மதுஹப்பி முறைப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தவாப் செய்யும் போது ஒழு அவசியம். ஒரு ஆளை எஞ்சி கேட்பாரு, ஒழு முறிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யா? கேள்வி, ஒழு தொழுகையில ஒழு முறிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யணும் வரும்ல, அதே மாதிரி தவாப் பண்ணும்போது ஒழு முறிஞ்சா என்ன செய்யறது இப்படின்னு கேள்வி வரும். உடனே இப்படி கேள்வி வந்த உடனே ஒழு முறிஞ்சுன்னா ஒழு செய்யணும். எங்க போய் செய்யணும்? காபத்துள்ள நம்ம பள்ளிவாசல் மாதிரி கிடையாது. காபா என்ற அந்த மத்திய பகுதியில சதுரமா இருக்கிற பள்ளிவாசல், அதை சுற்றி தானே தவாப் வருவோம். ஒழு செய்வதா இருந்தாச்சுன்னா வெளியில ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து திரும்ப ஒழு செய்து தான் உள்ள போகணும். சரி, இவ்வளவு சிரமம் இருக்குது. இவங்க என்ன செய்வாங்கன்னா, காத்து பிரிஞ்சதுன்னா இத மாதிரி ஏதாவது நடந்து ஒழு முடிஞ்சதுன்னா அது ஒழு முடியும். சில பேர் கேட்கறாங்க, பொம்பளைய தொட்டாத்தான் ஒழு முடியும் நீங்க சட்டம் வச்சிருக்கீங்கல்ல, இத மாதிரி தவாப் வந்துட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு பண்ணி லேசா இடிச்சுட்டா என்ன செய்யறது? ஏன்னா தவாப் நீங்க பார்க்கலாம், ஆண்களும் பெண்களும் தான் தவாப் பண்றாங்க. அப்ப ஏதாவது ஒரு நேரத்துல அவங்களும் யாரும் வேணும்னு இடிக்க மாட்டாங்க, ஏதாவது கூட்ட நெரிசல்ல அப்படி லேசா பட்டுருச்சுன்னா ஒழு முடிஞ்சிரும்ல. அப்ப என்ன செய்ய அப்படின்னு அந்த ஆலிம் சார்ட்ட கேட்டாச்சுன்னா உடனே அந்த ஆலிம் சார் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நீ எந்த மதுஹப்? ஷாஃபி மதுஹப். அப்படியா? நீ ஹனஃபியா மாறிக்க. ஷாஃபியா இருந்தா எப்படி மாறணுமா? ஹனஃபியா மாறிக்க. ஏன் ஆலிம் சார் ஹனஃபியா நான் மாறணும் அவர் கேட்கிறாரு. ஏன் ஆலிம் சார் நான் ஹனஃபியா மாறணும்? உனக்கு ஒழு முடியாம இருக்கணுங்களா? ஷாஃபி மதுஹப்பா இருந்தா ஒழு முடிஞ்சிடும், ஹனஃபி மதுஹப்பா இருந்தாச்சுன்னா ஒழு முடியாதுல. அப்போ நீங்க இப்படி மாறிக்கிடுங்க. உடனே அந்த ஆளு, இந்த சம்பவம் உண்மையிலே நடந்தது, அவர் எந்திரிச்சு கேட்கிறாரு, நான் ஷாஃபி மதுஹப்பா இருந்து ஹனஃபி மதுஹப்பா மாறணும்னா என்ன சொல்லி மாறணும்? விளங்குதா? ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வராரு, நீங்க என்ன செய்வீங்க? கலிமா சொல்லி கொடுப்பீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ் ஒருத்தன் தாப்பா, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதரு. அப்ப உண்மையா நம்புறேன். சரி, நீ இஸ்லாத்துக்கு வந்துட்ட, அவ்வளவுதான். வேற ஃபார்மாலிட்டிஸ் ஒண்ணு இல்ல.
கடவுள் ஒருத்தன் என்று ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதரை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா முஸ்லீம், அவ்வளவுதான். அதுக்கு பின்னால நம்மள மாதிரி அவரும் ஒரு முஸ்லீம். இவர் தெரியாதனமா இப்படி கேட்கிறாரு, நான் ஷாஃபியா இருந்து ஹனபியா மாறதா இருந்தாச்சுன்னா நான் என்ன சொல்லி மாறணும்? உடனே அந்த ஆலிம் சாப் கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னா தெரியுமா? நீ நஜாத்துக்காரனா, நீ தௌஹீத்வாதியா, நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ஆளு பதறி அடிச்சு, இல்ல அசரத்து, நான் நஜாத்தே கிடையாது, நான் ஒரிஜினல் சுன்னத் ஜமாத்து, என்ன நம்புங்க அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல, நீ நஜாத்துக்காரரு, நீ வெளியே போ அப்படின்னு. கடைசி அந்த ஆளு, என்னடா இது, நான் உண்மையை தானே கேட்க போனேன், ஒரு மதப்புல இருந்து இன்னொரு மதப்பு மாறணும்னாரு, எப்படி மாறணும் தானே கேட்க போனேன், அதுக்கே இவ்வளவு கோவப்படுறாருன்னு சொல்லிட்டு இப்ப அவரு தௌஹீதுக்கு வரவா வேண்டாமான்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்ப நான் என்ன இருக்கிறேன்னா, இந்த சட்டம் உண்மை என்றால் ஷாஃபில இருந்து ஹனபி போறது, ஹனபில இருந்து ஷாஃபி போறது, அது எப்படி? அவர் தானே கேட்டாரு, உங்க சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர் கேட்டார்ல, உங்க மதத்தின் அடிப்படையில் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? எப்படி பதில் சொல்லுவீங்க? இல்ல, ஒண்ணு இல்லன்னா எங்களை மேல போட்டு திட்டுவீங்க. இதுதான் நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மார்க்கம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நாங்க சொல்றோம், கியாமத்து நாள் வரையிலும் இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. ஏன்? நீங்கள் இருக்கிறது இஸ்லாத்துல இல்ல, அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் இல்ல. அல்லாஹ் ரசூல் எந்த கொள்கையை புறந்தறினார்களோ, கூடாது என்று சொன்னார்களோ, அந்த வழியை பின்பற்றாது என்று சொன்னார்களோ, அந்த மோசமான கேடுகட்ட வழியில இருந்தா எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் இருந்தாலும் பதில் சொல்ல முடியாது. இதே மதுஹப்ல நாங்கள் இருந்தாலும் பதில் சொல்ல முடியாது. எப்படி பதில் சொல்ல? எதை வச்சு பதில் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால இந்த மதுஹப்கள் இதுக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ் மறுமையில நீ எந்த மதஹப்னு கேட்க மாட்டான், நீ யாரை பின்பற்றின. இல்ல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? மார்க்கத்துல தல்கின் அப்படின்னு ஒண்ணு இல்லை. தல்கின்னா என்னன்னு வழங்குது இல்ல, ஒரு ஆள் இறந்ததுக்கு பின்னால கபூர்ல உட்கார்ந்துகிட்டு சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. இறந்து அடக்கம் பண்ணிடுவாங்கல்ல, அடக்கம் பண்ணதுக்கு பின்னால இந்த லெப்ப ஆலிம் சாக்கள் உட்கார்ந்து கபூர்ல உட்கார்ந்துகிட்டு உள்ள ஆட்களுக்கு இவர் சொல்லுவார். அது என்ன சொல்லுவாரு? எப்ப மண் ரப்புக்கு, அவனுடைய ரப்பு யாரு என்று கேட்பாங்க. அப்ப இறைவன் என்று நீ சொல்லு. உன்னுடைய தூதர் யார் என்று கேட்பாங்க, முகமது என்று சொல்லு அப்படின்னு ஒண்ணுன்னா மேல இருந்து சொல்லிக் கொடுப்பாரு. ஒண்ணு கேட்காது. இதுல என்ன பித்தலாட்டம் தெரியுமா? காப்பி அடிச்சு கொடுக்குறாங்க. இந்த பிட்டு அடிப்பான்ல பரீட்சைக்கு, அத மாதிரி எப்பா கொண்ட இவ்வளவு கேள்வி வரும். கேள்வி வரும்போது நீ இப்படி எல்லாம் பதில் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கபருக்கு மேல உட்கார்ந்துக்கிட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இவர் சொல்லிக் கொடுப்பார். வச்சுக்கிடுவோம், ஒரு பிட்டு அடிக்கிறது தான் இருக்கட்டும். அதுல என்ன சொல்லிக் கொடுக்கிற? ஒமா இமாமுக்க, உன்னுடைய இமாம் யார் என்று கேட்கப்படும். அப்படின்னு கேட்கும் போது நீ என்ன பதில் சொல்லணும்? என்னுடைய இமாமி அபு ஹனீஃபா, என்னுடைய இமாம் அபு ஹனீஃபா என்று நீ சொல்லு. அப்படியே சொல்லிக் கொடுக்குறாங்க. இமாமி இமாம் ஷாஃபி, என்னுடைய இமாமு இமாம் ஷாஃபி, அப்படியே சொல்லி தருவாங்க. நல்ல கவனிச்சு பாருங்க. இமாமி அல் குர்ஆன், உன்னுடைய இமாம் யார் என்று கேட்பாங்க. நீ என்ன சொல்லணும் தெரியுமா? என்னுடைய இமாம் அல் குர்ஆன் என்று சொல்லு. ஷாஃபின்னு சொல்லிடாத, ஹனஃபின்னு சொல்லிடாத, ஹம்பலின்னு சொல்லிடாத, மாலிக்னு சொல்லிடாத. முன்கண்ணுக்கு போட்டு வெளுத்து வாங்கிடுவார். இதுதானப்பா அதுக்கு அர்த்தம்? வேற என்ன அர்த்தம்? கபூர்ல போய் ஒரு ஆள் இறந்ததுக்கு பின்னால அவன் உயிரோடு இருக்கும்போது நீ அப்படி போவாத இப்படி போவாத அப்படின்னு அவனை தடுத்துட்டு கபூர்ல கொண்டு போய் வச்சதுக்கு பின்னால என்னுடைய இமாம் குர்ஆன் என்று சொல்லிக் கொடுக்குறிய. அதைத்தான உயிரோடு இருக்கும்போது நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். உயிரோடு இருக்கும்போது நாங்க வேற என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? குர்ஆனை பின்பற்று, குர்ஆனை பின்பற்று என்று நாங்க கத்துறோமே. எதுக்கு? செத்து போனதற்கு பின்னால பிரயோஜனம் இல்லாத அந்த நேரத்தில் உட்கார்ந்து நீ சொல்லிக் கொடுக்குறிய. சகோதரர்களே, தாய்மார்களே, நம்மளை இவர்கள் கடுமையாக ஏமாற்றுகிறார்கள். உலக விஷயத்தில் ஏமாத்தினா திருந்திடலாம், நாம தப்பிச்சிடலாம், பிரச்சனை இல்ல. மறுமை விஷயத்தில் இவர்கள் ஏமாத்துகிறார்களே, மறுமை விஷயத்தில் இவர்கள் நம்மளை வஞ்சிக்கிறார்களே, நம்மளுக்கு தவறான வழியை காட்டுகிறார்களே, நரகத்தினுடைய பாதையை காட்டுகிறார்களே.
சொல்லுங்க பாப்போம். அப்ப அங்க நின்னுக்கிட்டு குர்ஆன் சொல்லக்கூடிய நீ உயிரோடு இருக்கும்போது குர்ஆன் சொன்னபடி வாழப்பா, குர்ஆன் தான் உனக்கு இமாமு, குர்ஆன் தான் உனக்கு வழிகாட்டி, திருக்குர்ஆன் எடுத்து படி, திருக்குர்ஆன் சொன்னபடி நட என்று சொல்ல வேண்டியதானே? இதுதான் நாங்க சொல்றோம். இந்த கருத்தை தான் நாங்க சொல்லுகிறோம். இந்த தர்கா வழிபாடு இதை எங்க இருந்து பிடிச்சீங்க? இது எங்க இருந்து வந்தது? எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுதீங்கள, மார்க்க அடிப்படையில் ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தர்கா உண்டா? மூசா நபிக்கு தர்கா உண்டா? இப்ராஹிம் நபிக்கு தர்கா உண்டா? ஆதம் நபிக்கு தர்கா உண்டா? இப்படி எல்லாம் கேட்டவொடனே சில பேர் என்ன செஞ்சான் தெரியுமில்ல? நஜாத்துக்காரன் இப்படிலாம் கேட்கறான். அதனால நெட்டில இன்டர்நெட்டில் ஏதாவது ஒரு படத்தை போட்டு இது ஆதம் நபியுடைய தர்கா அப்படின்னா, இது மூசா நபியுடைய தர்கா. என்னப்பா ஆதாரம்? ஒண்ணும் கிடையாது. இப்படி கொஞ்சம் பேர் அடையலாம். சில பேர் இந்த தர்கால பைத்தியம் பிடிச்சிருப்பாங்கல்ல, நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வீடு ஃபுல்லா கபரா கட்டி வச்சிருக்கான். படம் ஏதாவது ஒரு படத்தை போட்டு இது ஆதம் நபியுடைய தர்கா அப்படின்னா, இது மூசா நபியுடைய தர்கா. என்னப்பா ஆதாரம்? ஒண்ணும் கிடையாது. இப்படி கொஞ்சம் பேர் அடையலாம். சில பேர் இந்த தர்கால பைத்தியம் பிடிச்சிருப்பாங்கல்ல, நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வீடு ஃபுல்லா கபரா கட்டி வச்சிருக்கான். படம் இது ஏன்? அது என்ன ஒருத்தர் அனுப்புறானா உண்மையிலேயே அப்படித்தானா? அது இருந்துச்சா? இருக்குது என்றால் எங்க இருக்குது? அதுக்குண்டான ஆதாரம் என்ன? இதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆதாரப்பூர்வமாக எந்த இடத்திலையும் இவர்களுக்கெல்லாம் தர்கா இருக்கிறது என்று அல்லாஹோ ரசூலோ சொல்லல, நபி அவர்கள் காட்டியும் தரல. எங்க இருக்குது? அவங்க வாழ்ந்த இடங்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும்ல. அப்படி யாருக்கும் தர்கா இல்லை. சரி, நீங்க எப்படி கொண்டாடுனீங்க? அல்லாஹ்வுடைய தடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்களே, லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா இத்தகது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித். யூதர்களை கிறிஸ்தவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக. அவர்கள்தான் தங்களில் இறந்துவிட்ட நல்லடியார்கள் அல்ல நபிமார்கள் அவர்களுக்காக வணங்கக்கூடிய இடமாக ஒரு கபரை கட்டினார்கள், பள்ளிவாசலை கட்டினார்கள். தங்களுடைய நபிமார்களுக்காக அவர்கள் இறந்ததற்கு பின்னால் அவர்களை அடக்கம் செய்து தர்காக்களை கட்டினார்கள். அவங்க நாசமா போட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி தரலையா? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரத்தில் சொன்னாங்களே, அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி வஸனன் யூபத். யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, என்னை படைச்ச ரஹ்மானே, என்னுடைய கபரை விழாக்கள் கொண்டாடக்கூடிய இடமாக நீ ஆக்கிறாதே, திருவிழாக்கள் கொண்டாடக்கூடிய இடமாக நீ ஆக்கிறாதே, கந்துரைகள் எழுக்கக்கூடிய இடமாக நீ ஆக்கிறாத, சப்பரங்களையும் சந்தனக்கூடுகளையும் கொடி ஊர்வலைகளையும் எடுக்கக்கூடிய இடமாக என்னுடைய இடத்தை நீ ஆக்கிறாத என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்களே, அந்த துஆவை அல்லாஹ் இந்த அளவும் ஏற்றிருக்கிறானே. மதீனாவுக்கு போனா உங்களுக்கு தெரியும், கபருக்கு ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு தெரியும். அங்க என்ன? ரசூலுல்லாஹ் விட இந்த உலகத்துல யாராவது அவுலியா என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய முன்பின் பாவங்களை மன்னிக்க பெற்றவர் இந்த அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை இல்லை. அவர்களுக்கு திருவிழா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய அவுலியாவுக்கு, அடக்கம் செய்யப்பட்ட அவுலியாவுக்கு அவர்களுடைய வரலாறு என்ன என்று கூட சரியாக தெரியாத நிலையில அவங்களுக்கு அப்படி திருவிழா கொண்டாடுறோமே, கந்தூரி விழா கொண்டாடுறோமே. சகோதரர்களே, கந்தூரி விழா எடுக்கக்கூடிய சகோதரர்களே, தாய்மார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் இவ்வளவு சமைச்சிருக்கிறாங்க, தன்னுடைய கபருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது என்று துஆ செஞ்சுட்டு போனாங்களே, நீங்க கட்டி வச்சிருக்கிறீங்களே, அதை நீங்க கட்டி வச்சு எல்லாத்தையும் நீங்க அழைக்கிறீர்களே. நாங்க சொன்ன உடனே கொஞ்சம் பேருக்கு அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு வருது. நீ ஏன் சொன்ன, நான் இன்னும் கொஞ்சம் செய்வேன். அதுக்கு வேற பழமொழி சொல்லுவோம், இருந்தாலும் திருந்த வேண்டிய நிலையில, அதனால கொஞ்சம் நிதானமாகவே சொல்லுவோம். நாங்க சொல்றது என்ன, முதல்ல அதை விளைவிக்கிறது. தர்கா கூடாது என்று நாங்க சொன்னது எங்களுடைய சொந்த கதையா, மார்க்க செய்தியா? இதான் கேள்வி. தர்கா கூடாது என்று நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து எங்களுடைய சொந்த கருத்து என்றால், எங்களுடைய ஜமாத்து கருத்து என்றால்
தூக்கி குப்பையில எறிங்க. நாங்க அதை பத்தி ஆட்சேபனை பண்ணல. ஆனா ரசூலாவுல சொல்றாங்க தர்கா கட்டக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர்ல சொல்றாங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இறந்து விட்டவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்லி காட்டுகிறான்? அம்வாத்துன் கைரு அஹ்யா, அவர்கள் இறந்து விட்டவர்கள், மூத்தாகி விட்டவர்கள், உயிரற்றவர்கள். ஒரு ஆள் இறந்த என்ன வார்த்தை சொல்லுவீங்க? ஒரு ஆள் இறந்து விட்டாரு, மௌத் சொல்றோமா? ஒரு ஆள் உங்க வீட்டுல உங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் யாராவது நண்பர்கள் இறந்துட்டா மௌத் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இது அல்லாஹ் சொல்றான். அம்வாத்துன் மௌத்தாகி விட்டார்கள், கைரு அஹ்யா உயிரே இல்ல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் மா அன்த முஸ்லிமின் மன் ஃபில் குபூர், நபியே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களே இறந்ததற்கு பின்னால கபூர்ல கொண்டு போய் மண்ணறையில கொண்டு போய் அடக்கம் செஞ்சுட்டாங்க, அவர்களை உங்களை செவியேற்க செய்யவே முடியாது. இங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்குல்ல, இந்த அவுலியாட்ட போய் நீங்கள் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு காது கேட்காது, நீங்கள் பேசுவது விளங்காது என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல இப்படி கேட்கிறான், இப்படி சொல்றான். இது குர்ஆனுடைய வசனம், எடுத்து பாருங்க. இப்ப இந்த அடிப்படையில் தான் தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள், பொதுமையவாழ்வில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள், இறந்து விட்டவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் நாம பேசுறத கேட்க மாட்டாங்க, நாம சொன்னா புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நாம இந்த ஆயத்தின் அடிப்படையில் சொல்றோம். இதுவும் உங்களுக்கு புரியலையா? அல்லாஹ் இன்னொரு வசனத்துல கேட்கிறான், அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை அவர்கள் அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களே அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. அம்லகும் ஐதீகம், அவர்களுக்கு என்ன கை இருக்கிறதா? எபுத்துசூன பிஹா, பிடிக்கக்கூடிய கை அவங்களுக்கு இருக்குதா? அவர்களுக்கு கால்கள், நடக்கக்கூடிய கால்கள் அவங்களுக்கு இருக்கிறதா? அம்லகும் ஐயுனுன் யுப்சிரூன பிஹா, பார்க்கக்கூடிய கண்கள் இருக்கிறதா? கேளுங்கப்பா. போவோம் இந்த தர்காவுக்கு, சம்சு நிசாவா சம்சு பீவி தர்காவுக்கு போவோம். பொம்பளை பேரா இருக்குது, கைய பிடிக்க வேண்டாம், காலை பிடிக்க வேண்டாம். அந்த தர்கால போய் சம்சு நிசா அவர்களே கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ்னு என்ன வார்த்தைனாலும் போட்டு கேட்போம். எந்திரிச்சு பார்க்கட்டுங்க. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மிராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. எந்திரிச்சுட்டு என்னப்பா ஏண்டா கூப்பிட்ட, நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லட்டும். அதை ஏண்டா என்ன டிஸ்டர்ப் பண்ற, வெளியில வந்தா பனியா இருக்குது, உள்ள நல்ல கலகலப்பா இருக்குது, கிறுக்குத்தனமா என்ன கூப்பிட்டிய அப்படின்னு பேசட்டும். நம்மளை திட்டட்டும், சவுட்ல 4 அடி அடிக்கட்டும், கை இருக்குதுல்ல 2 அடி அடிக்கட்டும். இது நான் கேட்கல சகோதரர்களே, நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்ட வல்ல அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்றான்,
அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்க கேட்டா, நீங்க பேசினா செவியேற்பார்கள், கேட்டா பதில் சொல்வார்கள் என்று நீங்க நம்புகிறீர்களா? குழந்தைகள் இல்லாதவர்கள் அங்க போய் குழந்தையை கேட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நீங்க நம்புறீர்களா? வியாபாரத்தில் தொழில பரக்கத்து இல்லை என்றால் அங்க போய் கேட்டா பரக்கத்து கிடைக்கும் என்று நீங்க நம்புறீர்களா? பரக்கத்து தாராங்களா இல்லையாங்க தனி விஷயம். நான் கேட்டா என்னப்பான்னு கேட்கணும். அட வாயை திறக்க வேண்டாங்க, திடுப்புன்னு எந்திரிச்சு போய் திரும்ப படுத்துறோம். வாயை காட்ட வேண்டாம், கையை காட்ட வேண்டாம், காலை காட்ட வேண்டாம், மூக்க காட்ட வேண்டாம், ஒன்னே காட்ட வேண்டாம், எந்திரிச்சுட்டு திரும்ப படுத்துறோம். நம்ம எல்லாரும் போய் கூப்பிடுவோம். சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கையோடு கூப்பிட்டாதான். சரி, நம்பிக்கை இல்லாத நாங்க ஓரத்தில் நின்றுக்கிட்டோம்ப்பா. நீ நம்பிக்கை உள்ள ஆளு தானே, நீ கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு, கோமாளில இருந்து அத்தனை வரையும் கூப்பிடு. ரொம்ப கூடுதல் நம்பிக்கை உள்ள ஆளு தானே, நீ யாரே உச்சகட்ட நம்பிக்கை உள்ள ஆள் நினைக்கிறியோ அந்த ஆளையும் கூப்பிடு. நாங்க ஓரத்தில் நிக்கிறோம். சரி, நாங்க வந்து அவங்க அவுளியா பயப்படுவாருன்னு சொன்னா, நாங்க வந்தாலே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல அப்படின்னு சொன்னா நாங்க வரமாட்டோம். எங்க வீடியோ கேமராமேன் மட்டும் ஒரு ஆளை அனுப்புறோம். அவர் ஷூட்டிங் பண்ணிட்டே இருப்பார். அவர் பேசலாம் மாட்டார், வீடியோ மட்டும் வச்சுட்டு இருப்பாரு. நாங்க வீடியோ எடுப்போம். உன் வீடியோல எவ்வளவு கள்ளத்தனம் பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க வீடியோ கேமராமேன் ஒரு ஆளை மட்டும் அனுப்புறோம். எந்திரிக்கட்டும். இத சொன்னா நீங்க அவுளியாவே திட்டுவீங்க. இது திட்டுதா? இது பேர் திட்டுதா? ஆதாரம் தானே கேட்டோம். அவுளியா நீங்க பேசுறது எல்லாம் கேட்பார் என்று நீ சொல்ற. நாம என்ன கோரிக்கை வைத்தாலும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். நிறைவேற்றுவார்கள் சொன்னா கூட பிரச்சனை இல்லை. சில அவுளியாக்கள் ஆபரேஷன் தான் பண்ணுவாங்க. ஏர்வாடி தர்காவில் இப்ராஹிம் ஷா அடங்கியிருக்காருல, அவர் வந்து அங்க போய் படுத்தா போதும், உங்களுக்கு வயிற்றுல கட்டலையா, அவர் ஆபரேஷன் பண்ணி அப்படி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லாமே எடுத்துருவாரு. அப்ப நாம ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டோம், அவர் எந்த மெடிக்கல் காலேஜ்ல படிச்சாருன்னு கேட்டோம். எந்த மெடிக்கல் காலேஜ் படிச்சாரு, என்ன சர்டிபிகேட், இதை கேட்டோம்னா நக்கல் அடிக்கிறீங்க. நீ நக்கல் அடிக்கிற மாதிரி பேசினா நாங்க அப்படித்தானே கேட்க முடியும். நீ இப்படி சொன்ன, அவர் தொழுதாருன்னா நக்கல் அடிக்க மாட்டோம், நோம்பு வச்சாருன்னா நம்ம நக்கல் அடிக்க மாட்டோம். ஒருத்தர் வந்து பீடி கடையில வேலை செய்யறான், ஒரு பனியன் கம்பெனில வேலை செய்யறான், அவனுக்கு படிப்பறிவே இல்ல, அவர் நல்லா ஆபரேஷன் பண்ணுவாருன்னா நீங்க என்ன ஹாப்பியா? ஒரு ஆளுக்கு ஒண்ணுமே இல்ல, டாக்டர் வராரு, படிக்காத ஒரு ஆளை பார்த்து டாக்டர் வரணும், என்ன நக்கல் அடிக்கிற கேக்குறீங்கல்ல? இதுதான் நீ அப்படி சொன்னா அது அப்படித்தானே இருக்குது. நக்கல் அடிக்கிற மாதிரி சொன்னா நக்கல் அடிக்கிற மாதிரி கேட்க முடியும். அப்ப அதுதான் நம்ம என்ன இருக்கிறோம்னா, எப்படி ஆபரேஷன் பண்ணாரு வேணா. இன்னைக்கு தீராத வியாதி உள்ளவர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கல, கேன்சருக்கு மருந்து இல்ல, அதே போன்று சுகர் வியாதிக்கு இதுவரை மருந்து இல்ல, வேற என்னெல்லாமோ கொடுத்துக்கிட்டு சுகருக்கு மருந்து மருந்துங்கிறான், எல்லாம் ஏமாத்திட்டு நடக்கிறான். இத்தனை வியாதி இருக்குதுல, எல்லாம் லைனா வந்துருவோம். எந்த அவுளியா பவர்ஃபுல்லா அந்த அவுளியாட்ட போயிருவோம். எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாள் இருப்போம். சுகர் குணமாகுமா, கேன்சர் குணமாகுமா, வயிற்று வலி தீருமா? சும்மா வயிற்று வலி இல்லாதவன் தான் வயிற்று வலி கொண்டு போய் படுத்துட்டு வயிற்று வலி தீர்ந்து நீ நடிக்கிற. இந்த கிறிஸ்தவர்கள் செய்யற மாதிரி நாங்க அதை நம்ப மாட்டோம். ஒரிஜினல் வயிற்று வலிக்காரன கட்டி உள்ளவன கொண்டு வந்து படுக்க வைக்கிறோம், கட்டி நீக்கட்டும். இது நாங்க எங்களுடைய வாதம் இல்ல, திருக்குறானுடைய வாதம். நீங்கள் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சக்தி, இவ்வளவு பெரிய ஆற்றல், இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்று நிரூபிச்சு காட்டு. இதுக்கு பேர் திட்டுவது கிடையாது. ஒருத்தன் வந்து சைக்கிள் ஓட்ட தெரியுங்களா, நீ என்ன ஓட்டி காட்டப்பா. ஒருத்தன் வந்து டெய்லரை கூப்பிடுறிய, டெய்லருக்கு ஆள் வேணும், தைக்க தெரிஞ்சவர்கள் வேணும், எனக்கு நல்லா தைக்க தெரியும் வாரான், ஒரு பனியனை தச்சுதான் கேட்பீங்கல்ல, என்ன நீ என்ன திட்டுத அப்படியா அப்படியா. ஒருத்தன் வந்து எவனாவது அப்படி கேட்பானா, இப்படி வந்து நின்று தைக்கி அப்படின்னாச்சுன்னா என்ன திட்டுத, நான் என்ன பண்ண ஒன்ன திட்டினேன், டெய்லர் வேலைக்கு வந்திருக்கிற தைக்க தெரியுமான்னு கேட்டேன், தெரியும் தைக்கு என்ன, இது பேர் திட்டுதான். இதே மாதிரி வச்சு பாருங்க. அவுளியாவுக்கு எல்லா சக்தியும் இருக்கு, நீங்க ஆபரேஷன் பண்றாரு, நீங்க பிள்ளைய கொடுக்கிறாரு, நீங்க வியாபாரத்தை பறக்கத்தாராரு, நீங்க அப்ப எனக்கும் தரட்டுமே நிரூபிச்சு காட்டுங்கிறோம். இதை மட்டும் கேட்டா ஏன் திட்டுதான் நீங்க எடுக்கலையே? இது ஆதாரத்தில கேட்கிறோம். நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஆதாரத்தை தாங்க என்றுதான் நாங்க கேட்கிறோம். ஆதாரத்தை கேட்பது என்பது திட்டுவது கிடையாது. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதனால இந்த அவுலியாக்கள் இத மாதிரி சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் போலியானது, குப்பையானது, நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய மாபெரும் சிறுக்கான ஒரு பாவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம், மௌலிது மாசம் ரபியுல் அவ்வல் 12 நாளைக்கு மௌலிது. ஏன்பா மௌலிது வரிய ரசூலுல்லாஹ் புகழ வேண்டாமா?
நம்மளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசூல்லா மேல மதிப்பே வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறான். ரசூல்லா மேல மதிப்பு வைக்கிறதுனா என்ன, மௌலிது ஓதுனா என்ன? மௌலிது ஓதுனா ரசூல்லாவுடைய மதிப்பு வந்துருமா? ஒன்னே ஒண்ணு எல்லாத்துக்கும் புரியும். மௌலிதில் உள்ள தப்பு எல்லாம் ரெண்டாவது, அதுல நியாயமான கருத்து இருக்கட்டும், சரியான கருத்து இருக்கட்டும், 100க்கு 100 சரியான கருத்தே வச்சுக்கிடுவோமே. இந்த மௌலிது ஓதக்கூடிய ஆட்கள் என்ன பாருங்க, கிளீன் சேவ் பண்ணிருப்பாங்க. ரசூலா என்ன சொல்றாங்க, வஃபிருல் லிஹ்யா, முழுமையாக தாடியை வையுங்கள் ரசூலா சொன்னாங்களா? ரசூலா தாடியை வைங்கன்னு எத்தனை ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்களா, ரசூலாவை நாங்க மதிக்கிறோம், யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும். என்னப்பா இது என்ன மதிப்பு? உன்னுடைய மோதுவது சரினே வச்சுக்கிடுவோம், உன்னுடைய மோதுவது கரெக்டே வச்சுக்கிடுவோம். கரெக்ட்னு சொன்ன இந்த நல்ல சேவ் பண்ணிய இத ரசூலா மதிக்கக்கூடிய நிலையா, அல்லது ரசூலாவை போட்டு கார்ல போட்டு மிதிக்கக்கூடிய நிலையா? அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிறோம் என்றால் அவர்களை பின்பற்ற வேண்டும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், ரப்புல் ஆலமீனை நீங்கள் பிரிய வைப்பது உண்மை என்றால் இந்த இறை தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றானே, இந்த இறை தூதரை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இறைவனுடைய நேசம் வேணுமா, அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணுமா, ரஹ்மான் உங்களை பிரியப்பட வேண்டுமா, இந்த இறை தூதரை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நான் தாடி வச்சிருக்கிறேன் என்று சொல்லு, அல்லாஹ்வுடைய நேசம் வரும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து நமக்கு ஏற்படும். இது என்னப்பா நேசம்? இது போலி இல்லையா? இந்த அதாவது இந்த அரசியல்வாதிகள் அவங்களுடைய தலைவர்களை போடுவாங்க, அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? மேடையில ஏறி ஜெயலலிதாவை வானளவே போயிடுவான், கீழே வந்தோட என்ன செய்ய முசீபத்து பதவி புடிங்குவாள அப்படின்னு போவான். அத மாதிரி கருணாநிதி அப்படி இப்படின்னு போடுவான், அதுக்கு பின்னால சொட்டத்தனைய அப்படின்ட்டு போறான். அவன் தான், நம்ம சொல்லல, அப்படின்ட்டு போறானா இல்லையா? அதுக்கும் இதுக்கும் என்னப்பா வித்தியாசம்? ரசூலுல்லாஹ்வை நீ போடுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வை நீ பின்பற்று. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டிய அந்த வழிமுறைகள் உன்னுடைய நாடி துடிப்புகள்ல உணரப்பட வேண்டும், உன்னுடைய செயல்பாடுகள் அது இருக்கணும். யார் கேட்டாலும் ரசூலுல்லாஹ் இப்படி அணிஞ்சாங்க நான் அணிகிறேன், ரசூலுல்லாஹ் தாடி வச்சாங்க நான் வைக்கிறேன், ரசூலுல்லாஹ் பாங் சொன்ன பள்ளிவாசல் போனாங்க நான் போனேன், ரசூலுல்லாஹ் மக்ரிபுக்கு முன் சுன்னத்தை தொழுதார்கள் நான் தொழுகிறேன். இப்படி நீங்க சொல்லி காட்டுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையாக கொண்டு வாருங்க, அது ரசூலுல்லாஹ்வை நாம பின்பற்றுகிறோம் நேசிக்கிறோம் அர்த்தம். இது என்னப்பா நேசம்? வருஷத்துக்கு ஒருக்க ரசூலுல்லாஹ் மேல பாட்டு படிச்சாச்சுன்னா நேசம் வந்துருமா? உங்க வாப்போட உங்க அத்தாவை நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம், அத்தா வாங்க உங்களை நேசிக்க போறேன். என்னப்பா, அத்தாவே அஸ்ஸலாமு அலைக்கும், அத்தாவே அஸ்ஸலாமு அலைக்கும், டாடியே அஸ்ஸலாமு அலைக்கும், தந்தையே அஸ்ஸலாமு அலைக்கும், ஃபாதரே அஸ்ஸலாமு அலைக்கும், நேசிச்ச போங்க. இப்படின்னா சரியா? உன் பொண்டாட்டி அப்படி நேசிப்பியா? பொண்டாட்டியை கூப்பிட்டு மனைவியே அஸ்ஸலாமு அலைக்கும், எம்ம கண்ணே அஸ்ஸலாமு அலைக்கும், மணியே அஸ்ஸலாமு அலைக்கும், சரி நேசிச்சாச்சு போ. லூசா பிடிச்சிருக்குன்னு கேட்பான். உனக்கு என்ன லூசா? என்ன நேசிக்கிறாய் இருந்தா எனக்கு ஒரு பட்டுச்சேலை வாங்கிட்டா கேட்டாலா? பொண்டாட்டிய நேசிக்கிறதுனா என்னன்னு விளங்குது இல்ல, மனைவியை நேசிக்கிறதுனா என்னன்னு விளங்குது இல்ல. பிள்ளைய எப்படி நேசிப்பிய? பிள்ளை கேட்குது எனக்கு அத்தா இந்த ட்ரெஸ் வைக்க என்ன வச்சுக்க, ஒரு முட்டாய் கேட்குது என்ன வச்சுக்க, ஒரு சாக்லேட் கேட்குது என்ன வச்சுக்க. ஆனா பிள்ளை கேட்கிறத நிறைவேற்றுவது, தந்தை சொல்றதை நிறைவேற்றுவது, மனைவி சொல்வதை நிறைவேற்றுவத நேசம். விளங்கிருக்கியா? இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நேசம்னா என்ன? இதுதான் கேள்வி. ரசூலுல்லாஹ்வுடைய நேசம்னா என்ன? எது புகாரிய, முஸ்லிம, திருமதிய, நசைய, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆதாரப்பூர்வமான வாழ்க்கையை எடுத்து வச்சு படி. ரசூலுல்லாஹ் எதை நேசம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்து காட்டினாங்க, ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட என்ன வாழ்க்கையை எதிர்பார்த்தாங்க, அதை சொன்னா அதுக்கு பேர் நேசம், அதுக்கு பேர் பாசம். ரசூலுல்லாஹ்வை நம்ம உயிரோட நேசிக்கிறோம் என்று அதுக்கு தான் அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மாதிரி உங்க அத்தாட்ட, உங்க உம்மாட்ட, உங்க தாயிட்ட, உங்க தந்தைட்ட, உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட, உங்களுடைய நண்பர்கள்ட்ட நீங்க சொல்லி பாருங்க. லூசு பேரா இருப்பீங்க. இப்படிதான் நீங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறீங்க. ரசூலுல்லாஹ்வை மௌலிது ஓதி நேசிக்கக்கூடிய அத்தனை பேருமே
தன்னுடைய தந்தையிடத்துல பாட்டு படிச்சு நேசத்தை கேட்டா அது எவ்வளவு லூசுத்தனமோ, எவ்வளவு கிறுக்குத்தனமோ, எவ்வளவு அபாண்டமோ, அது நேசம் இல்லையோ? அதே மாதிரிதான் நேசம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால் அப்படி நேசிக்கிறோம். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும். அதுக்கு பேர் நேசம். நாங்க செய்யணுமே. எங்க வந்து பாருங்க, நபி அவர்களுடைய சுன்னத்தை இங்க பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லி திருமணத்தில் உட்பட அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை அப்படியே காட்டி தரமே. வரதட்சணை வாங்காத, வரதட்சணை நீ வாங்காத, வரதட்சணை திருமணத்தில் கூட நீ கலந்து கொள்ளாத. சுன்ன ஜமாத்தை சார்ந்த அறிஞர்களே, சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஆலிம்களே, சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஜமாத் தலைவர்களே, பாசத்தோடு உங்கள்கிட்ட கேட்டுக் கொள்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சுன்னத்தை திருமணத்தில் நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? லட்சக்கணக்கான ரூபாய சீர் என்ற பேரால, வரதட்சணை என்ற பேரால பெண் வீட்டை அப்படியே கசைக்கு புழிந்து அந்த பெண்களை அப்படியே சிறைபிடிக்கிறான. அந்த கல்யாணத்தில் போய் இந்த மோது ஓடக்கூடிய ஆயிஷா அல்லாஹும்ம அல்லி பைனஹுமான்னு ஓதிட்டு வந்து அந்த பெண் மாப்பிள்ளையுடைய வயிற்றெரிச்சலை கொட்டி தீர்த்துட்டு வராரு, அல்லாஹ்வுடைய எரிச்சலையும் அவர் சம்பாதிச்சுட்டு வராரு. இது ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதா? எங்களுடைய ஜமாத் என்ன தெரியுமா? வரதட்சணை வாங்காத திருமணம் மாத்திரம் இல்ல, ஆடம்பரமாக நடத்தப்படுகின்ற திருமணமாக இருந்தாலும் நீ போகாத. ஏன் சொல்ல தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. முஸ்னத் அஹ்மத் போன்ற கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறார்கள், பரக்கத்து வாய்ந்த திருமணம், அபிவிருத்தி நிறைந்த திருமணம், அந்த திருமணம் எந்த திருமணம் எளிமையாக நடத்தப்படுகிறதோ, செலவினங்கள் குறைவாக செய்யப்பட்டு திருமணங்கள் நடத்தப்படுகிறதோ அந்த திருமணம் தான் மிக பரக்கத்து நிறைந்த திருமணம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதை இன்னைக்கு நாங்க எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமே. இது ரசூலுல்லாஹ் மேல கொண்ட பாசமா? வரதட்சணை வாங்குறான், மாலை போடுறான், தாலி கட்டுறான், பிற சமுதாயத்தை போன்று திருமணத்தை நடத்தி காட்டுகிறான், அதுல போய் பிரியாணியை வயிறு முட்டை திணிட்டு வாரிகளை. இது ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடியதா? எது ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது? ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது என்றால் ரசூலுல்லாஹ் வரதட்சணை வாங்கினாங்களா? கேளுங்க. ஆனா அபூஜஹல் கூட வாங்கலையே, உத்பா வாங்கலையே, ஷைபா வாங்கலையே, மக்கத்து காப்பீர்கள் வாங்க துணியலையே. அவ்வளவு பெரிய கொடுமையை நம்முடைய சமுதாயம் செய்கிறது. அதுக்கு நிக்காப்புக்கு நீங்க கொடுக்கறீங்க, நாங்க அதுக்கு நிக்காப்புக்கு கொடுக்க மாட்டோம். இதுக்கு கொடுக்காதீங்க என்று நாங்க தடுக்கிறோம். எங்கள்கிட்ட இத மாதிரி திருமணத்துக்கு நிக்காப்புக்கு கேட்டு வராதீங்க என்று நாங்க சொல்றோம். இது ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், இஸ்லாத்தை நாங்க நேசிக்கிறோம், அல்லாஹ்வை நாங்க நேசிக்கிறோம். நீங்க நேசிக்கிறீங்களா? இத மாதிரி 1008 விஷயங்களை நாம சொல்ல முடியும். உங்கள்கிட்ட இறுதியாக சொல்வது, நீங்கள் மற்ற ஆட்களுடைய பேச்ச கேட்காதீங்க நாங்க சொல்லல, கேளுங்க. அவர்கள் வைக்கக்கூடிய வாதத்தையும் நாங்கள் வைக்கக்கூடிய வாதத்தையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. எது இஸ்லாம், எது மார்க்கம், எது குர்ஆன் ஹதீஸ், அதை நீங்க பின்பற்றுங்க. இதை எதுக்கு சொல்ல தெரியுமா? நீங்களும் நாங்களும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. எதுக்கு சொல்றோம்? எதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணி இவ்வளவு தொண்டைகளைய நாங்க கத்துறது எல்லாம் எதுக்கு? நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறது தான். எங்கள் மூலமாக அல்ல ஒரு ஆளுக்கு நேர்வழி காட்ட மாட்டானா என்று நப்பாசையில தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மீட்டிங் எல்லாம் நாங்க நடத்துறோம். வேற என்ன? உங்களை நீங்க நேர்வழிக்கு வந்தா எங்களுக்கு என்ன ஒரு 10,000 ரூபாய் வருது போதா? நீங்க இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு வந்தா ஒரு சொத்தை எங்களுக்கு தரவா போறீங்க? தந்தாலும் நாங்க வாங்குற நேரம் இல்லை. ஜமாத்துக்கு வேணா கொடுங்க, எங்களுக்கு வேண்டாம்னு நாங்க சொல்லுவோம். அந்த மாதிரி நிலைதான். அப்ப இந்த மாதிரி நாங்கள் சொல்வது ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் சொல்றமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வாதம், நாங்கள் பேசக்கூடிய ஒரே ஒரு கருத்து, திருக்குர்ஆனையும் நபி வழியை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். அதுதான் நமக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றியை தரும். இது அல்லாத எல்லா வழியும் நம்மை நரகத்துக்கு இழுத்துட்டு போயிரும். இதைத்தான் நாங்கள் சொல்றோம், வேற எதுவுமே நாங்க சொல்லல. யாரையும் திட்ட வேண்டும் என்பது எங்களுக்கு அவசியம் இல்லை, யாரையும் குறைவாக மதிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தேவையில்லை. நீங்க அத்தனை பேருமே ஏகத்துவத்துக்கு வர வேண்டும் என்பதான் எங்களுடைய ஆசை.
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252215226. Allah